குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அதிக சவால்களை சமாளித்து சாதிப்பது ஆண்களா பெண்களா? இதுதான் தலைப்பு. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணாலும் நாங்கள் தான் சரி சொல்லணும், நாங்கள் தப்பு பண்ணாலும் நாங்கள் தான் சரி சொல்லணும். உனக்காக விட்டு தரோம், என் நகையை தாரேன், என் செயினை தாரேன், என் வளையலை தாரேன், உன் அக்கா தங்கச்சி கேட்டால் என் பட்டு புடவையை தாரேன், என் எல்லாத்தையும் என் வாழ்க்கையே உனக்காக தாரங்கிறதுக்கு பேர் தாங்க பொண்டாட்டிக்கு தாரங்கன்னு ஒரு பேர் இருக்குது. திவ்யா பேசியாச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நம்புகிற மாதிரி, எப்படியோ அவங்க வீட்டில் எல்லாமே நடக்கிற மாதிரியே பேசிடுவாங்க. ஆனால் அது நேர ஆப்போசிட்டாக தான் நடக்கும். திவ்யாவுக்கு எனக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் விண்வெளிக்கே போகிற சுனிதா வில்லியம்ஸாக இருந்தால் கூட சுட சுட 2 தோசை ஊற்றி ஹாட் பேக்கில் வச்சுட்டு தான் போகணும். பொருள் நமக்கு கிடைப்பதற்கு முன் அதன் உண்மையான மதிப்பு தெரிந்திருக்கிறது, அல்லது இழந்த பிறகும் தெரிகிறது, நம்முடன் இருக்கும் பொழுது தெரிந்திருக்கிறதா? அந்த வைர ஜிமிக்கிங்கிறது மனைவி, அதுதான் மனைவி நல வேட்பு விழா. இந்த மனைவி என்பவள் கணவன் கையில் இருக்கிற ஒரு பட்டாம்பூச்சி மாதிரி, கொஞ்சம் இருக்குன்னா நசிஞ்சிரும், விட்டா பறந்து போயிடும் லூசா. உன்னிடம் கோபப்பட தெரிந்த என்னால் உன் மறைவிற்கு பிறகு பசிக்குது என்று கூட எளிதாக யாரிடமும் சொல்லிவிட முடியவில்லை. அவ்வளவு ஏன், பசிக்குதா என அன்போடு நீ கேட்ட மாதிரி கேட்க ஆள் இல்லை என்று வருத்தப்பட்டு சொல்லுகிறார். பெற்றோரை, பிறந்தகத்தை, பிறந்த ஊரை விட்டு பிரிந்து வந்து பெருநோக்கில் கடமையாரம் ஆற்ற பற்றற்ற துறவி என குடும்ப தொண்டேற்று பண்பாட்டின் அடிப்படையில் என்னை பதியாய் கொண்டு என் நற்றவத்தால் என் வாழ்க்கை துணையாகி பெண்மை நல நோக்கி அன்போடு கருணையை கொண்டு மற்றவருக்கும் தொண்டாற்றும் மாண்புமிக்க எந்த மனைவியை நான் மதிக்கின்றேன், வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். இந்த விழாவுக்கு வந்தவங்க எல்லாருமே ஒரு பெரிய ஒரு வெற்றியாளர்கள் தான். பாக்கியம் செய்திருந்தால் மட்டும்தான் இந்த விழாவுக்கு வர முடியுங்கிறத நான் இந்த வருஷத்தில் சொல்லிக்கிறேன். என்னோட மனசு நான் இங்கே வர்றக்கும் இப்போ வந்ததுக்கப்புறமும் என் மனைவி மீதான ஒரு எண்ணமாகட்டும், நான் அவங்க மேலே வச்சுருந்த ஒரு வகையான எண்ணம் எல்லாமே மாறி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அவரே கேட்டார், எதுக்கு நீ அழுத அப்படின்னு. அவர் எனக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு நமக்கு அது முன்னாடி தெரியும். ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப ஒரு பெரிய மரியாதை வந்துருச்சு அவர் மேலே எனக்கு. அதுக்கு ஸ்கை யோகா நிறுவனத்தாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி.
this entire event and the organization and everything has been so welcoming, and I feel really happy to be here. And I think next year also we'll be here. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க இந்த விழாவினை சிறப்பித்த அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்கை யோகா சென்டர் துபாய் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சூக்குமமாக நம்முடன் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்காப்புடன் இனிதே இந்நிகழ்ச்சியை துவங்குவோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. இந்த இனிய காலை பொழுதிலே மனைவி நல வேட்பு விழாவை சிறப்பாக நடத்த இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் அன்பர்கள் அனைவரையும் ஸ்கை யோகா சென்டர் துபாய் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது வள்ளுவன் வாக்கு. வள்ளுவன் வாக்குக்கு இணங்க அன்பும் அறனும் கூடி வாழ்க்கை நடத்தி வரும் தம்பதியினராக உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இறைவணக்கம் குருவணக்கம் பாடல்களை பாட ஸ்கை யோகா சென்டர் லேடி மாஸ்டர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர. எல்லாம் வல்ல
அது முக்தி, அறிவு முழுமை அது முக்தி. வாழ்க வளமுடன். உருவத்திடை உந்தன் விரலால் தொட்டெந்தன் உயிருணர்த்தி பொன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெருங்களத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உள்ள உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக துரிய தவத்தை நடத்தி கொடுக்க பேராசிரியர் திருமதி கவிதா பிரேமானந்த் குமார் அவர்களை அழைக்கிறோம். அம்மா அவர்கள் கராமா மனவளக்கலை மன்றத்தில் 10 ஆண்டுகளாக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தவம் செய்ய போகிறோம். தவம் தெரியாத அன்பர்கள் கண்களை மூடி சுவாச காத்தை கவனிக்கவும், அல்லதுனா இஷ்ட தெய்வங்களை நினைத்து தவம் செய்யலாம். தவ நிலைக்கு வந்துடலாம். கைகளை கோர்த்து கண்களை மூடி நேராக ரிலாக்ஸாக உட்காந்துக்கலாம். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரிய தவம் தொடக்கம் ஆக்கினை. தவத்தை நிறைவு செய்கிறோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடல்
உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். ஆசான் அருள் தந்தை அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்பர்கள் அவர் தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நிலவேற்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி என்னும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்றுய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் தடவி தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். கைகளில் பக்கவாட்டு வழியாக கொண்டு வந்து கண்களை திறக்கலாம். வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை வழங்க துணை பேராசிரியர் திருமதி பிரசன்னா தேவி வெங்கடேஷ்குமார் அவர்களை அழைக்கிறோம். அம்மா அவர்கள் ரோலா மனவளக்கலை மன்றத்தில் 10 ஆண்டுகளாக தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இனிமை கூட்டும் இன்ப மொழி, இளமை காக்கும் அருமை மொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, நன்மை விளைக்கும் நற்செம்மொழி நம் தமிழ்மொழி என்று தமிழ்மொழியில் எனது உரையை தொடங்குகிறேன். இயந்திரமயமான வாழ்வில் நாமும் இயந்திரமாக மாறிக்கொண்டிருக்கிறோம். மனம் என்பதையும் அதன் அமைதி என்பதையும் மறந்து வாழ்கிறோம். தனிமனித அமைதி என்ற வரத்தின் மூலம் உலக அமைதி என்னும் மகா விருட்சத்திற்கு வழிவகுத்தார் மகரிஷி வேதாத்ரி. அத்தனிமனித அமைதியின் அடுத்த நிலையாம் குடும்ப அமைதி, அதன் அஸ்திவாரமாம் தாய்மை கொண்ட பெண்மை. அன்னையர் தினமுண்டு, அருமை தோழர் தினமுண்டு, தமக்கையர் தினமுண்டு, தங்க மகளுக்கும் தினமுண்டு, மகளிர் தினமுண்டு, மனைவியருக்கு ஒரு தினமுண்டா? தாய்மனை விடுத்து மறுமனை வந்தால் மனைவி என்னும் அவதாரத்தில் மன அமைதியையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் சீராக கொண்டு வந்தால், மனைவியாய் வந்து தம்மையும் தம் குடும்பத்தையும் மாண்புற செய்த பெண்மை போற்றும் நாளாம் மனைவி நல வேட்பு விழாவாம் இன்று. இந்த இனிய காலை வேளையில் மனைவி நல வேட்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவரையும் ஸ்கையோகா சென்டர் துபாய் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நமது விழாவை தலைமையேற்று நடத்தும் பேராசிரியர் எஸ் முத்து ஐயா அவர்களையும் ஸ்கையோகா சென்டர் துபாய் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இவர்கள் நமது விழாவில் பங்கேற்பதும் நமக்கு ஊக்க சக்தியாக விளங்குவது மட்டுமின்றி நமக்கெல்லாம் பெருமை மிகுந்த ஒன்றாகும். அடுத்ததாக நமது விழாவில் சீஃப் கெஸ்டாக வருகை தந்துள்ள டாக்டர் திரு வி கனகராஜா மற்றும் திருமதி கோமதி கனகராஜா அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக நமது விழாவில் மூத்த தம்பதிகளாக பங்கு பெற்றுள்ள திரு வீரமுத்து மற்றும் திருமதி செல்லம்மா அவர்களையும் வருக வருக என ஸ்கையோகா சென்டர் துபாய் சார்பாக வரவேற்கிறோம்.
அடுத்ததாக சிறப்பு விருந்தினர்களாக பங்கு பெற்றுள்ள திருமதி சௌமியா விமல், திருமதி திவ்யா ராகேஷ், திரு மதன் சிவகுமார், திரு சுப்பிரமணிய பிரசாத் அவர்களையும் ஸ்கையோகா சென்டர் துபாய் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அடுத்ததாக சிறப்பு தம்பதிகளாக பங்கு பெற்றுள்ள திரு மைத்ரே அபிலேஷ் நடராஜர், திருமதி ஸ்ருதி பாலு அவர்களையும் ஸ்கையோகா சென்டர் துபாய் சார்பாக வருக வருக என வரவேற்பதிலும் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவதிலும் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் ஸ்கையோகா சென்டர் துபாய் சார்பாக வருக வருக என வரவேற்று வாழ்க வளமுடன் என வாழ்த்தி எனது வரவேற்புரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். இப்பொழுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விவாத நிகழ்ச்சி இனிதே துவங்க இருக்கிறது. தலைப்பாக இன்றைய குடும்ப அமைப்புகளுக்கு நடுவில் சமூகத்தில் சாதிக்க அதிக சவால்களை சந்திப்பது ஆண்களை என்று ஒரு சாரரும் பெண்களை என்று மற்றொரு சாரரும் பேச இருக்கிறார்கள். கடந்த 3 வருடங்களாக சௌமியா அவர்கள் ஸ்கையோகா சென்டருக்கு பற்றிமன்ற நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க பெரும் உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள். அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். திருமதி சௌமியா விமல் அவர்கள் மென்பொருள் பொறியியல் படித்துள்ளார். வணிக ஆய்வாளராக பணிபுரிகின்றார். பற்றிமன்ற பேச்சாளர், செந்தமிழ் களம் யூடியூபர், சூடமிட்டாய் பாட்காஸ்டர். இவர் சன் டிவி, சூரியன் எஃப்எம், ரேடியோ கிள்ளி, தமிழ் 89.4 எஃப்எம் மற்றும் நமது கல்வி அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நிகழ்ச்சிகளையும் தொகுத்து வழங்கியுள்ளார். ஆசிரியர் குடும்பத்தை சேர்ந்த இவர் சொந்த ஊரில் அவர் படித்த பள்ளியில் கட்டிடம் கட்டுவதற்காக 10 லட்சம் ரூபாய் பெரும் நிதியுதவி செஞ்சிருக்கிறார்கள். சர்வீஸ்லேயே சிறந்த சர்வீஸ் கல்விக்காக செஞ்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அவர்களை ஸ்கையோகா சென்டர் துபாய் அறிமுகப்படுத்துவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. திருமதி சௌமியா விமல் அவர்கள் பேச்சாளர்களை பற்றி அறிமுகப்படுத்தி நிகழ்ச்சியை தொடங்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நல்லதொரு ஞாயிற்றுக்கிழமை. இதை முழுமையாக்கிய நமது ஸ்கையோகா நிறுவனத்தை சார்ந்த நண்பர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த ஏற்பாட்டாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற நமது அமீரகத்தின் உழைக்கும் சொந்தங்களின் களைப்பை தீர்க்கின்ற கில்லி 106.5 பண்பலையின் மேனேஜிங் டைரக்டர் திரு கனகராஜா அவர்களே, அவர்களின் உற்ற துணைவியார் திருமதி கோமதி கனகராஜா அவர்களே, மேலும் இந்த நிகழ்ச்சியை தனக்கே உரிய பாணியில் நமக்கெல்லாம் உயிர்கலப்பு தவத்தை சொல்லிக் கொடுக்க கத்தாரிலிருந்து வந்திருக்கின்ற திரு முத்து ஐயா அவர்களே, மேடையில் வீற்றிருக்கின்ற மற்ற பேச்சாளர்களே, இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் பொன்னான காலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதாவது இன்றைக்கி ஒரு நல்ல ஞாயிற்றுக்கிழமை. இப்படி ஒரு சினாரியோ இருக்குன்னு நினச்சி பாருங்களேன். நம்ம நமக்காக ஒரு 5-6 தோசை சுட்டு கொடுக்குற மனைவியை பார்த்து, எனக்காக கால் கடுக்க நின்று இவ்வளோ தோசைலாம் சுட்டு கொடுத்தியே, ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு நம்ம கணவர் கையை பிடிச்சி சொன்னார்னா என்ன நினைப்போம்? சட்னியில் நம்ம அப்படி ஒன்றும் தப்பாக எதுவும் கலக்கலையே அப்படின்னு நினைப்போம். இதையே நமக்காக வெயிட் பண்ணி நம்ம கணவர் நம்மளை கூட்டிகிட்டு வராரு அப்படிங்கும்போது, எனக்காக கால் கடுக்க காத்திருந்த என் காதல் கனவா நன்றி அப்படின்னு உங்கள் ஒய்ஃப் உங்ககிட்ட சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? நல்லா தானே போயிட்டு வந்தா, காத்துக்கிறப்ப ஏதாவது அடிச்சிருச்சா அப்படின்னு தானே நினைப்போம். இப்படி நம்ம தினந்தோறும் செய்கிற செயல்களுக்கு நம்ம எப்போவுமே நன்றி சொல்லி பழக்கமே கிடையாது. அது நம்ம பரம்பரையில் கிடையவே கிடையாது. அப்படி ஒரு நாள் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நினைத்து மனைவி நல வேட்பு நாள் அப்படிங்கிற ஒரு நாளை நமக்காக கொடுத்தார். உண்மையாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இது மனைவி நல வேட்பு நாள் மட்டும் கிடையாது. இந்த உயிர்கலப்பு தவத்தோட ஒரு உன்னதமே என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா, உங்களோட கணவருக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் கணவர் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு ஆத்மார்த்தமாக உணர்ந்து நாம் அது ஒரு நல்ல ஒரு உயிர்கலப்பு தவம் செய்கிறது அப்படிங்கிறது தான். அதில் வழக்கமாக எப்போதுமே ஸ்கையோகா நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்படுற இந்த மனைவி நல வேட்பு நாள் அப்படிங்கிறத நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி ஒரு பொருளை வேல்யூ ஆட் பண்ணி பார்க்கும்போது அதோட மதிப்பு அதிகமாகுதோ, அதே மாதிரி இந்த மனைவி நல வேட்பு நாள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வாழ்க்கையின் மதிப்பு அடுத்ததாக உயருது அப்படிங்கிறத தான் நான் பார்க்குறேன்.
அதுலேயும் எப்போதுமே தமிழுக்காக அதில் ஒரு அங்கம் கொடுத்து ஒரு பட்டிமன்றமோ ஒரு பேச்சரங்கமோ எப்போதுமே ஸ்கையோகா நிறுவனம் நடத்துவாங்க. இந்த முறை முருகராஜ் ஐயா, பிரேம் ஐயா இவங்களாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் லிபர்ட்டி எடுத்துக்கோங்க, என்ன வேணாலும் நீங்கள் பண்ணுங்கள், தமிழ் சார்ந்த ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள், பட்டிமன்றம் மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி இந்த மேடை உலகத்திலேயே முதல் முறையாக பேச்சுக்கு பேச்சு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை புதுவிதமாக கொண்டு வந்திருக்கோம். என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு கிரிக்கெட் இருந்துச்சு, டெஸ்ட் கிரிக்கெட்டாக இருந்துச்சு, 50 ஓவர் கிரிக்கெட்டாக மாறிச்சு, 2020 வந்து இன்றைக்கி ஒரு துரிதமான உலகத்தில் நம்ம இருக்கோம். எல்லாமே ட்ரெண்டு, எல்லாமே வைரல் அப்படின்னு ஆகிட்டு இருக்கும்போது நாம் ஏன் புராதனமான இந்த பட்டிமன்றத்தை வேறு ஒரு ஃபார்மேட்டில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி உருவாக்கப்பட்டது தான் இந்த பேச்சுக்கு பேச்சு. இதில் வந்துட்டு 2 அணிகள் இருக்காங்க. ஆண்கள் பக்கத்தில் ஒரு அணியும் பெண்களும் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு தீர்ப்பு யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த நடுவர்களில் அந்த குழந்தையே நீங்கள் தான் வந்து எங்களுக்கு தீர்ப்பு சொல்ல போகிறீங்க. மறக்காமல் இன்னும் ஒரு விஷயத்த சொல்லணும். ஆக்சுவலாக எல்லாருமே நீங்கள் என்னை பார்த்துட்டே இருக்கறனால சொல்கிறேன். எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் நம்ம பேசும்போது கை தட்டினா ஆண்களாக இருந்தால் முடி கொட்டாது, பெண்களாக இருந்தால் முடி கருக்காது. உங்களுக்கு இது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ப்ரோக்ராம் முழுக்க உங்களுடைய கைகள் சிவக்கிற அளவுக்கு நீங்கள் கரவொலியை கொடுத்து எங்களை உத்வேகப்படுத்தணும். அதனால் இந்த ப்ரோக்ராமில் பேச்சுக்கு பேச்சில் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல தலைப்பு. இன்றைய குடும்ப அமைப்புகளுக்கு நடுவில் அதிக சவால்களை சமாளித்து சாதிப்பது ஆண்களா பெண்களா, இதுதான் தலைப்பு. சவால்கள் எல்லாருக்குமே இருக்குது, ஆணுக்கும் இருக்குது, பெண்ணுக்கும் இருக்குது. ஆண்களை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி, ஒரு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது நிறைய சமாளிப்புகள் பண்ண வேண்டியிருக்கு. பாரம்மா, ஒன்றை மாதிரியே இருப்பாம்மா, ஒன்றை மாதிரியே சமைப்பாம்மா, அழகாக இருப்பாம்மா அப்படின்னு 7-8 பிட்டு எக்ஸ்ட்ராவாக போட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து பர்மிஷன்லாம் வாங்கி கல்யாணம் பண்ணிவிடுவோம். பண்ணி முடித்ததுக்கப்புறமா வாரம் நாங்கள் கிரிக்கெட் விளையாட போகணுன்னா கூட அவகிட்ட பர்மிஷன் கேட்டு தாங்க போக வேண்டியிருக்கு அப்படின்னு ஆதங்கத்தை சொல்கிறதுக்கு ஆண்கள் அணி. இப்படி யாருக்குமே ஒரு தொந்தரவு இல்லை போல இருக்கு, எல்லோரும் அமைதியாகவே இருக்கீங்க. அடுத்தது பெண்கள் பார்த்திங்கன்னா, நாங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது நாங்கள் நினச்சதை செஞ்சோங்க, நாங்கள் நினச்சது தான், நாங்கள் செய்கிறது தான், நாங்கள் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லி பெண்கள் டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸாக இருந்தோம். உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குட்டி பீசாஸாக மாறிட்டோம். அந்தளவுக்கு எங்களை நீங்கள் படுத்தி எடுக்கிறீங்க அப்படின்னு, இது தவறாச்சே அப்படின்னு சொல்கிறதுக்கு பெண்கள் நாங்கள் வந்திருக்கோம். இந்த ஒரு நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக எங்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உங்களோட கரவொலியோடு நீங்கள் எல்லாரும் ஆதரவாக இருக்கணும். இதில் பேசுகிறதுக்கு அமீரகத்தின் தலைச்சிறந்த பேச்சாளர்கள் வந்திருக்காங்க. முதல்ல பேச போகிறது வந்து திரு மதன் சிவகுமார் அவர்கள். இவருக்கு வந்து இது முதல் மேடை. என்எம்சியில் வந்துட்டு மெடிக்கல் கோடராக இருக்கார். கோயம்புத்தூரை சார்ந்தவர். தமிழ் மீதும் தமிழ் பேச்சு மீதும் ஆர்வம் கொண்டவர். அவருக்கு இது முதல் மேடை. உங்களுடைய கரவொலியோடு அவர் முதல்ல பேசுவார். அடுத்தது எங்கள் சைடில் பெண்கள் அணியில் நம்மளோட சைதை தமிழரசி வெர்ஷன் 1 நம்ம திவ்யா ராகேஷ். இவங்கள பற்றி சொல்லணுன்னா, இவங்க வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இருக்கிற இந்த மக்கா மிஸ்ரி பிரச்சனையை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுற மைக்க ஹஸ்திங்கிற மாதிரி என்ன சொல்யூஷன், என்ன வேணும்னாலும் என்ன ப்ராப்ளம்னாலும் கேட்டிங்கன்னா சொல்யூஷன் சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, உங்களோட ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் வேணும்னு கேட்டால் கூட உங்களுக்கு சொல்யூஷன் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு அஸ்ட்ராலஜராக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப திறமையாக பேசக்கூடியவர், மிகவும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர். அடுத்ததாக நம்மளுடைய அமீரக மேடைகளில் அதிக பரிச்சயம் பெற்ற திரு சுப்பிரமணிய பிரசாத், டாக்டர் சுப்பிரமணிய பிரசாத் என்ஏ அவர்கள் சீமென்ஸில் டெக்னிக்கல் இன்ஜினியராக இருக்கார். இவர் வந்துட்டு நிறைய சமூக சேவைகள் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து கலாச்சாரத்தில் ஈடுபாடு கொண்டு அதில் இருக்கிற சார்ந்த நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணுறாரு. அவருடைய சமூக சேவையை பாராட்டி ஒரு கல்லூரி அவங்களுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. எல்லா மேடைகளும் சுவாரஸ்யமாக பேசக்கூடியவர். நாஞ்சில் தமிழில் சும்மா பயங்கரமாக அடித்து விடுவார். அவ்வளோ சூப்பராக பேசுவார்.
இதுதான் வந்து எங்களோட அணி. இன்றைக்கி பேச போகிற தலைப்பும் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான தலைப்பு. இந்த பேச்சுக்கு பேச்சு ரொம்ப சுவாரஸ்யமாக துவங்கிறதுக்காக நம்மளிடையே திரு மதன் அவர்கள் உங்களுடைய அநேக கரகோஷங்களுக்கு இடையில். அகிலத்தின் முதல் மொழியாம் எமது தாய்மொழி தமிழுக்கும் இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் திரையுடலோடி திரவையும் தேடும் வேட்கையில் இப்பாவுலகில் பறந்து விரிந்திருக்கும் எனது தாய் தமிழ் நெஞ்சங்களுக்கு எனது வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு குடும்ப சூழலில் சமூகத்தில் சாதிக்கிறதுக்காக அதிக சவால்களை மேற்கொள்கிறது ஆண்களா பெண்களா? நிச்சயமாக ஆண்கள் தான். இதில் என்ன டவுட் இருக்குது? ஏன்னா ஆண்கள் அன்பு காட்டுதலில் இயேசுநாதர் மாதிரி, அறிவில் நாங்கள் சாணக்கியர்கள், வீரத்தில் நாங்கள் ராஜபுத்திரர்கள், விவேகத்தில் நாங்கள் விவேகானந்தர் வழி வந்தவர்கள், சவால்னு வந்துட்டா நாங்கள் தான் சாதனையாளர்கள், மொத்தத்தில் நாங்கள் தான் சாதனையாளர்கள். இதை சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டீங்க. நம்ம பெண்கள் சைடில் இருக்கிற சௌமியா மேடம் அவர்களை அறிமுகம் தேவை கிடையாது. ஏன்னா உலக தொலைக்காட்சி எல்லாத்துலேயும் தன்னோட முகத்தை காட்டியிருக்காங்க. ரொம்ப ஆழமாகவும் ரொம்ப அறிவாகவும் பேசக்கூடிய அவங்க இவ்வளோ உண்மை தெரிஞ்சிருந்தோம் ஏன் பெண்கள் சைடில் போய் உட்காந்துருக்காங்கன்னு எனக்கு தெரியலை. சரி, விவாதத்துக்குள்ளே வருவோம். ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் குடும்பம் அப்படிங்கிறது ஆக்சிஜன் சிலிண்டர் மாதிரி. அதில் இருக்கிற ப்ரெஷரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அது அதிகமாக போனாலோ இல்லை குறைஞ்சி போனாலோ நம்மளால் மூச்சிட முடியாது. கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஆரம்பித்து நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அங்கே மனசுக்கு பிடிச்ச ஒரு பெண்ணை பார்த்து காதலிக்கணும், காதலிச்ச பாவத்துக்கு அவங்களே கல்யாணம் பண்ணிக்கணும், கல்யாணம் பண்ணிவிட்டு அழகான குழந்தைகளை பெற்றெடுத்துக்கிட்டு அவங்களுக்கு நல்ல தகப்பனாக இருக்கணும், அது போக நம்மளை பெற்றவங்களுக்கும் நல்ல ஒரு மகனாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை சமாளிக்கிறது ஒரு பெரிய சாதனை தானே. நான்லாம் டைம் பாம்புக்கே தாலி கட்டி குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு குடும்ப சண்டைக்கு அப்புறமும் என்னை ஒரு பதட்டமான நிலைமையிலே வச்சுருப்பான். அதாவது ஒவ்வொரு தடவை சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் நான் சாப்பிட உட்காரும் போதெல்லாம் என் மனசில் ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். என்னென்னா, தன் உணவில் விஷம் கலக்கப்பட்டதை உணர்ந்து கொண்டார் போதி தருமர் அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் வரும். அதையெல்லாம் தட்டி கழிச்சிட்டு சாப்பிட்டா, ஏங்க இன்றைக்கி ஒரு முடிவாக சொல்லுங்கள், உங்களுக்கு உங்கள் அம்மா முக்கியமாக இல்லை நான் முக்கியமானு கேட்பேன். சத்தியமாக எனக்கு விட தெரியாது. மனசு உடனே சொல்லு அம்மா தானே. இருந்தாலும் அப்படிலாம் இல்லாமல் அறிவுபூர்வமாக அணுகி அப்படிலாம் கிடையாது, நீ அழடி செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போயிடுவோம். சரி, பெற்றவங்ககிட்டையாவது போய் நம்மளோட மனக்குமரல்களை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா அவங்க என்னன்னா, நீ கல்யாணம் பண்ணது மாறிட்ட அப்படிங்குவாங்க. நான் என்ன மாறிட்டேன்னு எனக்கு தெரியலை. என்னென்னா, இவங்களே கல்யாணம் பண்ணி வைப்பாங்களாம், இவங்களே மாறிட்டேன்னு சொல்லுவாங்களா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? இல்லை தெரியாமல் இருக்கிற என்ன ஜோக் காட்டுறீங்களா? கொரோனா காலத்தை நம்மளால் மறந்துருக்க முடியாது. ஏன்னா லாக்டவுன் காலத்தை நம்ம எவ்வளோ அல்லல் பட்டோம்னு நமக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண்மகனும் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறக்காக துண்டை உதறி தோளில் போட்டுக்கிட்டு கொரோனாவாவது நம்மளாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு சமாளிக்க நாங்கள் கிளம்பலையா? சொல்லுங்கள். லெஃப்டில் இண்டிகேட்டரை போட்டு ரைட்டில் கையை போட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் கொரோனா வைரஸே கன்ஃபியூஸ் பண்ணி நாங்கள்லாம் சமாளிச்சுமே. இதுக்கு பேர் சாதனை கிடையாதா? ஒரு திருக்குறள் இருக்குது, மோப்ப குழையும் அனிச்சம் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்து. இதோட பொருள் என்ன அப்படின்னா, அனிச்சம்னு ஒரு பூ இருக்குது, அந்த பூவை மோந்து பார்த்தாலே வாடி போயிருமா. அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஆண்மகன்களுடைய மனசுமே ஒரு பூ மாதிரி மென்மையானது, மிருதுவானது. ஆனால் அந்த பூவை நீங்கள் மோந்து மட்டும் பார்க்குறது கிடையாது. குடும்ப அமைப்புங்கிற பேரில் அதை போட்டு கசக்கி பிழிஞ்சு காய போட்டு பத்தாவதுக்கு கிளிப்பையும் மாட்டி விட்டு போயிடுறீங்க. ஒரு குடும்ப அமைப்புங்கிற பேரில் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் எத்தனை டிமாண்டு தான் நீங்கள் கொடுக்குறீங்க எனக்கு சத்தியமாக தெரில. படித்து முடித்த உடனே வேலைக்கு போகணுமா? நான் வாங்கின மார்க்குக்கு எனக்கு எங்கே வேலை கிடைக்கும், நான் எப்படிப்பட்ட வேலை செய்யலான்னு நானே ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பேன். இந்த இடையில வந்துட்டு சரி அதையும் சமாளித்து ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துட்டா எத்தனை டிஜிட்டில் சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்குறீங்க. முன்னாவது பரவாயில்ல, என்ன அப்படின்னா எவ்வளோ சம்பளம் டேரெக்டாக கேட்டீங்க, இப்போ எத்தனை டிஜிட்டுங்கிற அளவுக்கு அப்டேட் ஆகிருக்கீங்க. நான்லாம் 90s கிட்ஸுங்க, எனக்கெல்லாம் பொண்ணு கிடச்சி கல்யாணம் ஆகிறதே எனக்குலாம் பெரிய விஷயம். அப்படியே ஒரு கல்யாணம் பண்ணால் கல்யாணம் போன முதல் வாரத்தில் ஏதாவது விசேஷம் இருக்கான்னு கேட்குறீங்க. ஒரு வாரத்தில் விசேஷம் வைக்கிறதுக்கு நான் என்ன சூப்பர் வேணா சொல்லுங்கள் பார்க்கலாம். சரி அதையும் சமாளிச்சுட்டு நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணி எனக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னால் பையனா பொண்ணான்னு கேட்குறீங்க. அது வரைக்கும் நியாயம், ஓகே. அதுக்கப்புறம் இல்லை எனக்கு பொண்ணு பிறந்திருக்குன்னா, நீ ஏற்கனவே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நேராக பார்த்துட்டு ஓடிக்கிட்டு இருப்ப, இனிமேல் இந்த பிள்ளைய கரை சேர்த்துறதுக்காக இன்னும் நீ ஃபாஸ்ட்டாக ஓடணும், இன்னும் 2 மடங்கு வேகமாக ஓடணும்னு புளிய கரைக்கிறீங்க. சரி இல்லை எனக்கு பையன் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால்
உடனே உனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு பையன் கிடச்சிட்டாங்கிறீங்க. நானே இப்போ தான் ஏதோ கல்யாணமாகி ஒரு குழந்தைய பற்றி வாழ்க்கை ஆரம்பிக்கலன்னா குடும்பம் நடத்தவங்களுக்கு வழி கேட்டால் நீங்கள் கொல்லி வைக்கிறதுக்கு வழி சொல்கிறீங்க. நியாயமா இது? சரி, யூஏஇக்கு வந்தோம். இங்கே நல்லா மந்தி பிரியாணி கிடைக்கிது, ஒரு மொகல் பிரியாணி கிடைக்கிது, ஒரு மல்டிநேஷ்னல் ஃபுட்டு, சிக்கன் லசாக்னா கிடைக்கிது, கான்டினென்டல் ஃபுட்டு கொஞ்சம் சாப்பிட்டு ஒரு பூரிப்பில் கொஞ்சம் புஷ்டி ஐட்டம்னு வச்சுக்கிங்களேன். எங்கள் வீட்டு ஆண்டி என்ன பண்ணாங்கன்னா, என்னப்பா நல்லா உடம்பு பூட்டியே, கொலஸ்ட்ரால் இது வந்துருச்சோ அப்படிங்கிறேன். அதோடு நிறுத்தினா பரவாயில்ல, இப்படி தான் கொலஸ்ட்ரால் அதிகமான ஹார்ட் அட்டாக் வந்துடுமா அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே, நம்ம மேலே ஏதோ ஒரு அக்கறையில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சரி நம்மளும் ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு ஜாகிங் போயிட்டு ஒரு டயட் இருந்துட்டு ஒரு உடம்பு குறைச்சா சட்டுன்னு குறைஞ்சிட்டியே, உனக்கு சுகர் வந்துருச்சோ அப்படிங்கிறேன். ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நான் இப்படி தான் உங்களுக்கு என்னங்க காட்டாமல் பதில் சொன்னால், என்னப்பா ரொம்ப கோவப்படுற, உனக்கு பிபி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன், போய் செக் பண்ணிக்க அப்படிங்கிறேங்க. நியாயமா இது? அந்த குடும்பத்தையெல்லாம் சமாளித்து நீங்கள் கொடுக்குற மென்டல் ப்ரெஷரில் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போய் உள்ளே போய் உட்காந்துடலாம் தான் தோணுது. சரி, இப்படி குடும்பத்துக்கு உழைச்சி ஓடா தேயிறமே, சரி எப்படியோ ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, போய் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருந்தோம்னா நீங்கள் ஒரு பூச்செண்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு, சரி பூச்செண்டு கொடுக்குற பழக்கம் நமக்கு இல்லை, சரி நீங்கள் வர்றீங்க ஒரு பூஸ்ட் வாங்கிட்டு வரலாம், ஒரு ஹார்லிக்ஸ் வாங்கிட்டு வரலாம், ஒரு சாத்துக்குடி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு பார்த்துட்டு நல்லா விசாரிச்சு நீங்கள் போகலாம். அதையெல்லாம் விட்டு போட்டு போகும்போது ஒரு வார்த்தையை போட்டு போவீங்க, என்னென்னா நல்லா உடம்பை பார்த்துக்குங்க, ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் போன வாரம் தான் இந்த வியாதி வந்து செத்து போனார் அப்படின்றீங்க. நான் வாழணும்னு நினைக்கிறீங்களா இல்லை சாகணும்னு நினைக்கிறீங்களா சத்தியமாக எனக்கு தெரியலை. பெண்கள்னு சொல்லிட்டு வரீங்களே, நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், எங்கள் மாமியாரை நாங்கள் நல்லவங்கன்னு சொல்ல முடியும், உங்களால் அதை சொல்ல முடியுமா? இல்லை அதை ஒத்துக்க தான் முடியுமா? இதே உங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்க அப்படின்னா நாங்கள் நல்லபடியாக கவனிக்கிறோம். இதே எங்கள் சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா ஒரு பொய்யான சிரிப்பு இல்லாமல் உங்களால் வந்து கவனிக்க முடியுதா? சொல்லுங்கள் பார்ப்போம். சரி, இதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு வேண்டாம். நீங்கள் பண்ணுற தப்புக்காக அட்லீஸ்ட் நீங்கள் சாரி சொல்லுவீங்களா? மாட்டீங்க. ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணாலும் நாங்கள் தான் சாரி சொல்லணும், நாங்கள் தப்பு பண்ணாலும் நாங்கள் தான் சாரி சொல்லணும். ஒரு நாள் மட்டும் ஆண்மகனாக இருந்து பாருங்கள், அப்போ தான் எத்தனை வலி, எத்தனை வேதனை, எத்தனை சமாளிஃபிகேஷன் பண்ணுறோம், எத்தனை மன உளைச்சல்களை எதிர்கொள்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்கம் டேக்ஸ் கட்டணும், வேட் இருக்குது, ஜிஎஸ்டி இருக்குது, செய்கூலி இருக்குது, சேதாரம் என்னமோ அது ஆண்களாக எங்களுக்கு தான். இன்சூரன்ஸ் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அப்பாப்பா இந்த கதையெல்லாம் எங்கிட்ட நான் கூட கண்ணீர் வடிக்கும். ஆனால் இது அத்தனையும் சமாளித்து அதிகமாக சாதனைகள் பண்ணுறது யார்? கண்டுபிடிப்புகள் அதிகமாக கண்டுபிடிக்கிறது யார்? ஆண்களாகிய நாங்கள் தானே. அதிக நோபல் பரிசு வாங்குறது யாருங்க? நாங்கள் தானே. எத்தனை சமாளிக்கிறோம்? பெண்கள்னு சொல்லிட்டு வரீங்க, எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்குதா? எங்களுக்கான அங்கீகாரம் ஒருபோதும் கிடைக்கிறது கிடையாது. ஒரு விஷயத்தை பெண்கள் பண்ணிட்டாங்கன்னா பெண்களுக்கு வந்தால் அதுக்கு பேர் நத்தம், எங்களுக்கு வந்தால் அதுக்கு பேர் தக்காளி சட்னி. பெண்கள் தினம் கொண்டாடுற இந்த சமூகத்துக்கு ஆண்கள் தினம் என்னைக்குன்னா தெரியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். நவம்பர் 19 எனக்கு தெரியாது, நான் இப்போ தான் இதுக்காக பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா நான் அது கொண்டாடினதும் இல்லை, நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், ஆண்களாகிய நாங்கள் எல்லாருமே ராயேஜன் மாதிரி எங்களுடைய சவால்களோ எங்களுடைய சாதனைகளோ எதுவுமே இந்த உலகத்துக்கு தெரிய போகிறதும் இல்லை, தெரிஞ்சாலும் அதுக்கான அங்கீகாரமும் கிடைக்க போகிறதில்ல. எங்களுக்கு அவார்டும் கிடையாது, எங்களுக்கு ரிவார்டும் கிடையாது. ஏன்னா பாஷா படத்தில் வர ரஜினி மாதிரி ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அழகாக மூவ் ஆகி போய்கிட்டே இருப்போம். ஆகவே குடும்ப அமைப்புகளுக்கு நடுவில் சவால்களை நம்ம சமூகத்தில் சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிக சவால்களை மேற்கொள்கிறது வந்து ஆண்களாகிய நாங்கள் தான். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், திருமணம் ஆண்கள் அனைவருக்குமே ஒரு நிவாரணத் தொகை தரணும்னு ஆண்கள் சார்பாக கேட்டுக்கிட்டு, அடுத்ததாக பெண்கள்னு கலராக கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்ல வரப்போகிற நம்ம திவ்யா மடத்துக்கு வழி விட்டுட்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். எனக்கு மதன் மாதிரி பேசலாம் தெரியாது, ஏன்னா எனக்கு பொய் சொல்ல தெரியாது. இப்போ என்னம்மா வந்து அடிச்சு விட்டு போகிறீங்க, என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க? இவர் டைம் பாம்புன்னு சொன்னார்ல்ல, யாரை சொன்னார் தெரியுமா? வீட்டம்மாவை சொன்னார். அந்த அம்மா 2வது ரோவில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கு. இந்த மாதிரிலாம் கிடைக்குமா சார் உங்களுக்கு? டைம் பாம்புன்னு சொன்ன மனைவி 2வது ரோவில் உட்காந்து உங்களை ரசித்து சிரித்து வீடியோ எடுக்கிறாங்க. எவ்வளோலாம் சமாளிக்க வேண்டியது இருக்குது பாருங்களேன். நாங்கள் இப்போ அது சினிமாவில் காட்டுவாங்க தெரியுமா டைம் பாம்பை பற்றி? அதாவது டைம் பாம் வந்து நம்ம அதை கிளிக் பண்ணால் தான் அது டைம் செட் ஆகும், அதுவே செட் ஆகாது. 2வது அது வந்து ஏடாகூடமாக வெடிக்கும். எப்போ தெரியுமா வெடிக்கும்? நீங்கள் எந்த ஒயரை தப்பாக கட் பண்ணுறீங்களோ அப்போ அது ஏடாகூடமாக வெடிக்கும். நீங்கள் தேவையில்லாமல் எல்லாத்தையும் பண்ணுவீங்க. இதுலேருந்து எங்களுக்கு வந்தால் ரத்தம் தக்காளி சட்னி எனக்கு கேட்டீங்க, எங்களுக்கு தக்காளி சட்னி கூட இல்லையேங்க, அதை கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க.
சும்மா ஏதாவது இவர் மாமியார் இவர் வந்து அவங்க அம்மா மாதிரி நினைப்பாராம். அதாவது எங்கள் அம்மாவை, மனைவியோட அம்மாவை. நாங்கள் அப்படி நினைக்கலையா. எங்கள் அம்மா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்தால் வாப்பா மாப்பிள்ளை உட்காருப்பான்னு சொல்லி தலைவாழை இலை போட்டு 6 வகை விருந்து வச்சு எல்லா பணிவிடையும் செய்கிறாங்க. உங்கள் அம்மா எங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? மாமியார் வீட்டில் மருமகளுக்கு என்னங்க பண்ணுறாங்க? நீ இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ மருமகனா அடுத்த மகள் மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வந்து ஒரு மாமியாரும் மருமகளை மகளாக நடத்துகிறதே இல்லை. உண்மையாக இல்லையாங்க இது? சும்மா ஏதாவது பேசுறது இல்லை, மை கிடச்சா போதும். அப்போ ரெண்டாவது ரிலேஷன்ஸ் வந்தால் இவர் வந்து இன்முகத்தோடு வரவேற்பாங்களாம். ஆமாங்க, என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தா போன வாரத்தில் என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தாங்க. நிஜமாக இங்கே வந்தாங்க. என் வீட்டுக்கார முகத்தை பார்க்கணுமே நீங்கள், அவ்வளோ ஒரு பூரிப்பு. வாம்மா உட்காருமா, நில்லுமா, சாப்பிடுமா, ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா, ஆப்பிள் சாப்பிட்றியா, பிரியாணி சாப்பிட்றியா, பார்த்து கேட்குறீங்களே. எங்களை நீங்கள் ஒரு நாளாச்சும் கேட்டிருக்கீங்களா? அப்படியே ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்குள்ளே வரும்போதே கடுன்னு வர வேண்டியது. அந்த காதில் ஒரு செல்ஃபோன் வேறு, இந்த எண்ணெய் கோப்படத்தில் போட்டால் பொரியும் தெரியுமா மூஞ்சி, அந்த மாதிரி வர வேண்டியது. நீங்கள் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தால் நாங்கள் பேசக்கூடாது, சாப்பிடும்போது பேசக்கூடாது, தூங்கும் போது பேசக்கூடாது. எப்போ தாங்க நாங்கள் அப்போ பேசுவோம்? ஆனால் எத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் பார்த்தீங்களா எங்களுக்கு. ஆனால் வந்து உங்களுக்கு அப்படி எதுவுமே கிடையாது இல்லை. போகிற போக்கில் டைம் பாம்பு என்னென்ன பேச்சு பேசுகிறாரு இவர். இப்போது அன்பானவங்க அப்படின்னா நம்ம வந்து யாரங்க சொல்லுவோம்? அம்மானு தானே சொல்லுவோம். அம்மானா பெண்கள் தானே, ஒத்துக்கிறீங்களா? அதை அன்பானவங்க ஆண்கள்னு சொன்னோமா? எதுனா ஏதாவது ஒன்று. அன்புக்கு நாங்கள் தான், சாதனைக்கு நாங்கள் தான், விவேகத்துக்கு நாங்கள் தான். இது அம்மா தான் முக்கியமா இல்லை நான் தான் முக்கியமானு மனைவி கேட்குறாங்களாம். ஆமாம் கேட்பாங்க. ஒரு கூரே இல்லையேங்க உங்களுக்கு. எந்த இடத்துல என்ன பேசணும்னு தெரியல, யாருக்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியல, மனைவியை எப்படி மதிக்கணும்னு தெரியல. மனைவிக்கு மனசு இருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது ஒன்று பேசிட்டு போகிறது. இந்த கோவிட் காலத்தில் இவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எங்களுக்கு அதிகமாகிடுச்சு, நாங்கள் தான் குடும்பத்தை பார்த்தோன்னு சொன்னார். ஆனால் வந்து கோவிட் காலத்தில் கிச்சனுக்கு ஏதாவது நாங்கள் லாக்டவுன் போட்டோங்க. நாங்கள் பெண்கள் கோவிட் காலத்துலேயும் கிச்சனுக்கு ஒரு நாளும் லாக்டவுன் இல்லைங்க. நாளும் கிழமை அழிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை பெண்களுக்கு இல்லையான்னு தெரியாதா உங்களுக்கு? 6 மணிக்கு இப்போ இங்கே நம்ம இங்கே வெளிநாடுகளில் இருக்கோமா, பொதுவாக எல்லாருக்கும் சனி ஞாயிறு 2 நாள் லீவு கிடைக்கும். ஒரு சிலவங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கிடைக்கும். இங்கே பாரு, நான் 8 மணிக்கு தான் எழும்புவேன். எங்கள் வீட்டில் நான் 8 மணிக்கு தான் எழும்புவேன். அதுக்கு முன்னாடி அலாரம் அடித்து நீ என்னை வந்து எழுப்புன, குழந்தைங்க இருந்தால் நீயே பார்த்துக்கணும். நான் கிச்சனில் இருப்பேன். இங்கே வா, குழந்தை வேலை வச்சுட்டா பாரு. எதுக்கு? டைப்பர் மாற்றுறதுக்கு. அப்போனா குழந்தை பெடுத்து கொடுத்தது மட்டும்தான் எங்கள் வேலையா? அப்போ டைப்பர் மாற்றுறதுலாம் எங்கள் வேலையா? நான் பெருமையாக பேசிக்கிறீங்க. இவர் குழந்தை பிறந்தப்போ டே மச்சான் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு பெண் சிங்கம் பிறந்திருக்கடா. இவர் சொன்னார், சிங்கத்தை மட்டும் நீங்கள் கொஞ்சணும், டைப்பர் மாற்றுறது எங்கள் வேலை, குளிக்க வைக்கிறது எங்கள் வேலை, சமைச்சு போடுறது எங்கள் வேலை. என்ன தான் சார் செய்வோம் நாங்கள்? இப்போ இந்த பேச்சு நிகழ்ச்சியில் நான் வந்து பேச வந்திருக்கேங்க. இந்த வந்து 1 மணி நேரம் நான் இப்போ எங்கள் மேடையில் இருப்பேன். இந்த 1 மணி நேரத்துக்கு என் குழந்தைங்களுக்கு என்னென்ன தேவையோ, என்னென்ன பண்ணணுமோ எல்லாமே அவர்கிட்ட கொடுத்து, என் செல்ஃபோனையும் சார்ஜ் போட்டு கொடுத்துட்டு, எதுக்கு வீடியோ எடுத்து குரூப்பில் போடுறதுக்கு, என் செல்ஃபோனையும் சார்ஜ் போட்டு கொடுத்துட்டு எப்படியெல்லாம் நான் சமாளிக்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? இதில் பேசுகிறாரு பேச்சு. அடுத்து வந்து சொல்லணும், எல்லாமே நான் சொல்ல தான் வந்திருக்கிறேங்க. ஒன்று ஒன்றா புட்டு வைக்கிறேன் பாருங்கள். இந்த குழந்தைங்களை வளர்க்குறது ஒரு பெரிய சவாலுங்க. அது நீங்கள் அதை யோசிச்சு பாருங்கள். ஆண்கள் நீங்கள் அது என்ன பண்ணுறீங்க? எதுவுமே பண்ண மாட்டீங்க. ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிறந்த நேரத்தில் ஒரு பொண்ணோட மனசு எப்படி இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? உடம்பு மனசும் அந்த அளவுக்கு வலிக்குங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நாங்கள் ஒரு உயிரையே கொடுக்குறோமே, நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு மரியாதை கொடுக்குறீங்களா? நீங்கள் எங்களை வந்து ஆசையாக பேசுகிறீங்களா? பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்தா சிரித்து பேசுது, என்னை பார்த்தா மூஞ்சில் கடுகு பொறிஞ்ச மாதிரி உம்முன்னு வச்சுக்கிறது எப்போவுமே. அது ஏன் சார் பக்கத்து வீட்டு பொண்ணை பார்த்தா மட்டும் ஜாலியாக இருக்குது உங்களுக்கு? உங்கள் பொண்டாட்டி தானே நாங்கள். எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறது. இந்த பொண்டாட்டிக்கு தாரம்னு ஒரு பேர் இருக்குது தெரியுமா? அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நாங்கள் சூடு சொரணை வெக்கமான ரோஷத்தை எல்லாத்தையும் உன் குடும்பத்துக்காக விட்டு தரோம், உனக்காக விட்டு தரோம். என் நகையை தாரேன், என் செயினை தாரேன், என் வளையலை தாரேன், உன் அக்கா தங்கச்சி கேட்டால் என் பட்டு புடவையை தாரேன், என் எல்லாத்தையும் என் வாழ்க்கையே உனக்காக தாரங்கிறதுக்கு பேர் தாங்க பொண்டாட்டிக்கு தாரங்கன்னு ஒரு பேர் இருக்குது.
போன வாரத்தில் என்னோடய வீட்டுக்கார் வேலை பார்க்குற ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். இது நிஜமாக நடந்த விஷயம். நான் போயிருந்தேன். அங்கே ஒரு பெண் ஒருத்தங்க, ஒரு நடுத்தர வயசு, என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டுக்காரர் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு. பயபுள்ள ஆஃபீஸில் என்ன செய்யுது என்ன பண்ணுதுன்னு ஒன்றும் தெரியல. நம்மளை பார்த்தா தான் வீட்டுக்குள்ளே வந்தால் கடுங்கிறது. கேட்டால் உன் வீட்டுக்காரு சாப்பிட்டதுக்கப்புறம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போவாரம்மா. என் வீட்டுக்காரன் அப்படியே வருவானு. இது வீட்டில் தின்னத்தட்டை கூட கழுவாது, சிங்கில் போட்டு போ நீயே பார்த்துக்கப்போ அப்படின்னு வந்து செல்ஃபோன் எடுத்துறது, ஃபேஸ்புக்கை பார்க்குறது. இது ஆஃபீஸில் என்னென்ன வேலை காட்டுது பாருங்கள். இவர் அடுத்து ஒரு சுனாமி வந்து பேச போதீங்க. நான் பேசுவதை மறுத்து பேசுவதற்கின்ற கடவுள் படைத்த அற்புத படைப்பு டாக்டர் சுப்பிரமணிய பிரசாத். இவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்துருக்காங்க. அதாவது சமூக பணி, சமுதாய நலப்பணிக்காக இவருக்கு டாக்டர் பட்டம் கிடச்சிருக்கு. இவர் வந்து ஊராக போவாருங்க. ஏன் எல்லாம் கஷ்டப்படுறானோ, யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ எல்லாம் செய்கிற ஒரு வீட்டில் இவர் என்ன பார்த்துருப்பார்னு நினைக்கிறீங்க? வீட்டம்மாவை ஊருக்கு அனுப்பிட்டு வீட்டம்மாவுக்கு எதிராக வந்து பேச வந்திருக்கீங்க. கேட்டால் சிரிப்பு வேறு. இந்த பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க, பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லணும். நீங்கள் அடுத்து வந்தீங்க. நேற்று தாங்க ஒரு செல்ஃபோன் வாங்கினார். ஆப்பிள் 15 ப்ரோ வாங்கியிருக்காரு. அது அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எடுத்தாலும் ஒரு 2 லட்ச ரூபா இருக்குமாங்க. ஆடம்பரத்துக்கு ஆசைப்படுறதும் ஆண்கள் தான். ஏதோ ஒரு செல்ஃபோனு பேசுகிறதுக்கு, கேட்குறதுக்கு, ஃபோன் பண்ணால் பேசுகிறதுக்கு ஒரு ஃபோன், எங்களுக்கு ஒரு 5000 6000க்குள்ளே ஒரு ஃபோனை வாங்கிட்டு இவங்களுக்கு ஆப்பிள் ஃபோனா, விலை உயர்ந்த காரு, விலை உயர்ந்த செல்ஃபோனு எல்லாமே வாங்குறது ஆம்பளைங்க தாங்க. நாங்கள் வந்து என்னங்க வாங்குகிறோம் நாங்கள்? இவருக்கு இதோ அடுத்து இவர் பேசிட்டு போனார் மதன். அவர் அவார்டும் கிடையாது, ரிவார்டும் கிடையாதான். எதுக்கு உங்களுக்கு அவார்டுன்னு நான் கேட்குறேன். என்ன நீங்கள் பண்ணீங்க? அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணால் கல்லை தூக்கணும்னு சொல்லுவாங்களாம், காலை எடுக்கணும்னு சொல்லுவாங்களாம். என்ன நீங்கள் பண்ணீங்க அவார்டு கொடுக்கறதுக்கு? அவார்டு ஏதோ ஒரு கஷ்டப்பட்ட ஒரு பாவப்பட்ட ஒரு பொண்ணை கூட்டு வந்துடுறது. அப்பா அவார்டும் இல்லை, ரிவார்டும் இல்லை, நிவாரண தொகை வேறு தர்றோமா? ஐயோ சார், எங்கேருந்து சார் கிளம்பி வந்திருக்கிறீங்க நீங்கள் இப்படிலாம்? இல்லை இதில் வேறு ஆண்கள் தினம் கொண்டாடுறதே இல்லையா? ஆமாம், கொண்டாடுறதில்லை. எது கொண்டாடணும்? இப்போ என்ன பண்ணீங்க நீங்கள் எங்களை ஆண்கள் தினம் கொண்டாடுறதுக்கு? சார், இப்போது மரியாதைன்னு ஒன்று வந்து லேடிஸ்க்கு இருக்கா சார் வீட்டில்? நியாயமாக சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மா வீட்டை நாங்கள் ஆசையாக ஜாலியாக வளருவோங்க. சொந்த செல்ல தேவதை மாதிரி வளம் வருவோம் நாங்கள். உங்கள் வீட்டில் நாங்கள் என்னங்க பண்ணுறோம்? பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுவோம். எங்கள் அப்பா அம்மா வீட்டில் பிடிக்காததை நாங்கள் பண்ணவே மாட்டோம். 8 மணிக்கு தான் எழும்புவோம், பெட் காஃபி தான் குடிப்போம், டிஃபன் சாப்பிடுவோம், என்ன எல்லாமே பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வந்து என்ன சார் பண்ணுறீங்க? நீங்கள் மரியாதை அப்படிங்கிறது ஒன்று பெண்ணுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு கல்யாணம் நடக்குதுங்க, காலையிலேருந்து நைட்டு மட்டும் இப்போ இந்த ஃபோட்டோலாம் எடுப்பாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, அது இதுன்னு ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் வந்து போச்சு. ஆனால் ஆணும் பெண்ணும் 2 பேரும் ஒரே விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் வந்து அடுத்த நாள் காலை ஏன் எங்கள் பொண்ணு மட்டும் எழுந்துக்கணும் 5 மணிக்கு? நீங்கள் ஏங்க தூங்கணும்? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏதாவது? என் பையன் தோசை முருவலாக தான் சாப்பிடுவான், தேங்காய் சட்னி தான் சாப்பிடுவான், இந்த சட்னி தான் சாப்பிடுவான். இது குருட்டு கோழி தவிட்ட முடுங்கிற மாதிரி தக்காளி சட்னியா தேங்காய் சட்னியா ஒன்றும் தெரியாது. கேட்டால் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இல்லை. ஆமாம் இல்லை, நான் உங்கள் அம்மா இல்லை அதனால் இல்லை. இதெல்லாம் நான் பெரிய விஷயமா இது? நீ கூட தான் எங்கள் அப்பா என்னை பார்த்துக்கிற மாதிரி இல்லை. நாங்கள் எப்போனா கேட்குறோமா? பிறந்த வீட்டு பெருமையாக பேசுகிறா, நாங்கள் சொல்லலை, நாங்கள் எங்கன்னா கேட்குறோமா உங்களை? எப்பா பாரு ஏதாவது. ஏன்னா என் குழந்தைய நீங்கள் எடுத்து மேலே விட்டீங்க, நீங்கள் கீழே போனீங்கன்னு நல்லா வருவீங்கண்ணா நீங்கள். 90s கிட்ஸ்க்கு பொண்ணே கிடைக்கலையா? எப்படி கிடைக்கும் பெண்ணு? இப்படி கூறு இல்லாமல் இருந்தால் யாருங்க பொண்ணு கொடுப்பாங்க? ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களை விட நாங்கள்லாம் படிச்சுட்டோங்க, நாங்கள் வெளியில் வந்துட்டோம், ஒரு லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், 2-3 டிகிரி வாங்குகிறோம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 10ஆம் கிளாஸே 4 முறை அட்டம்ப்ட்டு. பின்ன பொண்ணு கேட்டால் எங்கே கிடைக்கும் உங்களுக்கு? ஏதோ வெளிநாட்டுக்கு வந்துட்டார், அதனால் ஏதோ பொண்ணு கிடச்சி போச்சு இவருக்கு. என்னென்னவோ மென்டல் டார்ச்சர் இருக்குது. இது விசேஷமானு கேட்குறாங்கன்னு இவர் வந்து சொன்னார்ல. ஆனால் அது ஒரு காமெடியாக சொல்லிட்டார். இப்போ வந்து நான் கேட்குறேன் பாருங்களேன், கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வந்து விசேஷமான கேட்குற விஷயம் யாருக்குங்க பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்தும்? ஆண்களுக்கா பெண்களுக்கான்னு சொல்லுங்கள். உங்களால் ஒரு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது, ஒரு கோயிலுக்கு இறங்க முடியாது, ஒரு நல்லது கெட்டது எதுக்கும் போகாமல் வீட்டுக்குள்ளே இருக்கிறது பெண்கள்லாம் ஆண்களை யோசிச்சு பாருங்கள். சிரிக்கிறதுக்கு மட்டும் இல்லைங்க, இது
கொஞ்சம் நீங்கள் மனசார யோசிச்சு பாருங்களேன். ஒரு வருஷம் இந்த பொண்ணுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு நடத்துகிற நடைய பாருங்கள். ஆண்களையா தப்பு சொல்கிறாங்க எல்லாருமே? ஆண்களையா தப்பு சொல்கிறாங்க எல்லாருமே? அது ஏன் சார் எது நடந்தாலும் பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்க? இப்போ ஒரு மனைவியும் வீட்டுக்காரரும் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மனைவி தப்பாக ஏதோ ஒன்று கற்பனை பண்ணிக்கோங்களேன், தப்பாக போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்க? அவள் திமிரு பாரு, கொழுப்பெடுத்து போயிட்டா. இதே விஷயத்த ஒரு ஆண்மகன் பண்ணால், பொண்டாட்டி சரியில்லை போயிட்டான், அப்போது நீங்கள் தப்பு பண்ணாலும்னா எங்களுக்கு தான் பிரச்சனை, நாங்கள் தப்பு பண்ணாலும் எங்கே தான் பிரச்சனையா? எல்லாமே அப்போ பெண்கள் 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 எங்கள் மேலேயே திணிக்கிறீங்களேங்க. ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தி நீங்கள் லைஃப்பை ப்ரெஷர் இல்லாமல் லோவும் ஆகக்கூடாதான், ஸ்பீடும் ஆகக்கூடாதான் பார்த்துக்கிறாராம். நீங்கள் ப்ரெஷர்லேயே வச்சுருக்கீங்களே எங்களை. இப்போ இந்த குழந்தை பிறக்குது இல்லைங்க, அந்த குழந்தை பிறந்த டைமில் அந்த குழந்தை தூங்காது தெரியுமா? ஒரு 3 மாதத்துக்கு தூங்காது, ராத்திரி எல்லாம் தூங்காது. கண்ணு முடிச்சு பார்ப்பீங்களா நீங்கள்? நாங்கள் பார்ப்போங்க. அடுத்த நாள் நாங்கள் வேலையும் செய்யணும், என் மூத்த குழந்தையும் பார்த்துக்கணும், உங்கள் அம்மா அப்பாவுக்கும் சாப்பாடு செஞ்சு போடணும், உங்களுக்கும் பண்ணணும், என் குழந்தைங்களே பார்த்துக்கணும். ஒரு நாள் நீங்கள் 1 மணி நேரம் வச்சுக்கோங்களேன் குழந்தைய. ஏன் நான் தான் பார்த்துக்கணுமா? நீ பார்த்துக்க மாட்டியா? அது ஏன் அப்படி சொல்கிறீங்க சார்? கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன். அப்போது மரியாதைங்கிறது எங்களுக்கு சுத்தமாகவே கிடையாது. சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுடணும். எங்கள் அப்பா அம்மா வீட்டில் நாங்கள் எப்படியெல்லாம் இருந்தோமோ அதெல்லாம் நாங்கள் யோசிச்சு கூட பார்க்கக்கூடாது. உங்களால் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் ஒரு அரை மணி நேரம் வர முடியுதா? ஆனால் ஆயுசுக்கும் நாங்கள் உங்கள் கூட இருக்கிறோமே, எப்படி சார் நீங்கள் அதை இது பண்ணுறீங்க? இவ எவ்வளோ கஷ்டப்படுறா, இவ நைட்டும் பார்க்கலாம் வேலை செய்கிறா இல்லையா? அப்பா அம்மாலாம் விட்டு வந்திருக்காளே, ஒரு சொந்த அடையாளமே இல்லையே சார் எங்களுக்கு. இன்னார் பொண்ணு இன்றைக்கி நைட்டு வரைக்கும், இன்னார் பொண்டாட்டிங்க அடுத்த நாள் காலையில், யாருங்க அதை ஏற்றுக்குவா? உங்களால் ஏற்றுக்க முடியுமாங்க? உங்கள் அம்மா அம்மா வீட்டை விட்டு வாங்க, நீங்கள் பார்க்கலாம். அக்கா தங்கச்சி வேணும், அம்மா வேணும், அப்பா வேணும், அந்த கூட பிறந்த சொந்தக்காரங்க வேணும், விளங்காமல் போன ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எல்லாம் வேணும். ஆனால் எங்களுக்கு மட்டும் ஒருத்தரும் வேணாம். இல்லை ஏதாவது பேசுகிறது, நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோன்னு. சார் இப்போ நான் சொல்கிறேன், இப்போ இந்த சமுதாயத்தில் பாலியல் வன்கொடுமை நடக்குது. நான் எல்லா ஆண்களையும் தவறாக சொல்லலை, முக்கியமாக இங்கே உள்ள ஆண்களை நான் சொல்லவே இல்லை. ஆனால் அந்த பாலியல் வன்கொடுமை யாருக்குங்க நடக்குது? யாரால் நடக்குது? யோசிச்சு பாருங்கள் கொஞ்சம். அதையும் சமாளித்து, அதையும் நாங்கள் எதிர்த்து, அதிலேருந்து மேலே ஒவ்வொரு பொண்ணும் ஒரு ஸ்டேஜில் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து ஒரு குடும்ப தலைவியாகவும் பேச்சாளராகவும் ஆசிரியராகவும் என்னென்ன துறையில் என்னென்னவாலாம் அவங்க இருக்காங்கல்ல, அதெல்லாம் ஒரு பெரிய சாதனை தானங்க எங்களுக்கு. அந்த மாதிரி கஷ்டம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் அதையும் சமாளித்து குடும்பத்தையும் சமாளிக்கிறோம், போதாதுக்கு உங்களை வேறு சமாளிக்கிறோம். ஷப்பா, இவர் இன்றைக்கி ஒய்ஃப் அப்ரிசியேஷன் டே. இன்னைக்கால யாருங்க உங்களோட மனைவியை பாராட்டினீங்க? யாராவது ஒருத்தர் அவங்க சமைச்ச சாப்பாடை, அவங்க சமைச்ச சட்னியை உப்பு இல்லாமல் இருந்தால் கூட சாப்பிட்ருக்கீங்களா சார்? உப்பு சப்பு இல்லாத உங்கள் கூடயே வாழறோமே நாங்கள். எங்கள் சட்னியில் உப்பு இல்லைன்னா நீங்கள் சாப்பிட மாட்டீங்க ஒரு நாள். சார், ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே ஏன் சார் கல்யாணம் பண்ணுறீங்க? ஒரு வேலைக்காரி வச்சுக்கோங்க நீங்கள். அப்போ கல்யாணம் பண்ணுற பொண்ணு நீங்கள் வேலைக்காரியை பார்ப்பீங்களா இல்லை பொண்டாட்டியை பார்ப்பீங்களா சார்? எல்லா கஷ்டத்தையும் பொண்ணுங்க மேலேயே திணிச்சு எங்களை கஷ்டத்துக்கு நீங்கள் ஆளாக்குறீங்க சார். எனவே இன்றைய குடும்ப அமைப்புகளுக்கு நடுவில் சவால்களை சாதிப்பது பெண்களே அப்படின்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஈன்ற தாயினை பணிந்து தமிழ் தாயினை வணங்கி அவையோர் அனைவரையும் வணங்கி எனது உரையினை துவங்குகின்றேன். எப்போவுமே திவ்யா பேசியாச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா, நம்புகிற மாதிரியே பேசுவாங்க. எல்லாருமே நம்புகிற மாதிரி, எப்படியோ அவங்க வீட்டில் எல்லாமே நடக்கிற மாதிரியே பேசிடுவாங்க. ஆனால் அது நேர ஆப்போசிட்டாக தான் நடக்கும். அந்த பாருங்கள், அந்த ஒரு பச்சை மண் அந்த கடைசியில் உட்காந்துட்டு ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்ருக்காரு. எதுக்குன்னு தெரியுமா? இவங்க சொல்கிறாங்க மனைவி, அதாவது எங்கள் டீமில் இருக்கிற மதனோட மனைவி வீடியோ எடுக்க சொல்லிட்டாரு அப்படின்னு. வீடியோ எதுக்கு எடுக்கிறாங்கன்னு தெரியுமா? வீட்டில் போய் ஒவ்வொரு லைனாக போட்டு பார்த்து வாங்குறது யார்? அவர். அதுக்கு தான் அவங்க வீடியோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிக்காமல் எல்லோரும் கைதட்டிகிட்டு இருக்கீங்க.
அப்புறம் இந்த அம்மா இருக்கே பக்கத்தில் உருட்டோன்னு உருட்டும். அதில் கொஞ்சம் உருட்டு தான் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கீங்க. மற்ற உருட்டெல்லாம் இன்னும் வரும். இன்னைக்கு ஏதாவது சான்ஸு கிடச்சிதுன்னா மற்ற உருட்டெல்லாம் வரும். அவங்க வீட்டில் நான் ஒரு நாள் போயிருந்தேன், எதாச்சியாக போயிருந்தேன். வாஷிங் மிஷின் வச்சுருக்காங்க, 2 வாஷிங் மிஷின். யாருக்காவது வீட்டில் 2 வாஷிங் மிஷின் இருக்கா? அவங்க வீட்டில் இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த பூச்சியை பார்த்தீங்களா, வாயை மூடிட்டு சைலண்டாக என்ன சொன்னாங்களோ அதை அங்கே செஞ்சிகிட்டு இருக்கு. எதுவுமே தட்டி பேசாது. அப்படி ஏதாவது தட்டி பேசிட்டாரு அப்படின்னா இன்றைக்கி இன்னொரு வாஷிங் மிஷின் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அதில் போட்டு துவைச்சி காய போட்டுருவாங்க. அது அவருக்குன்னே ஸ்பெஷலாக வாங்கினது. ஒன்று 7 kg, இன்னொன்று 25 kg. இதில் என்னன்னா, அவர் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு வீட்டில் வந்துட்டார், ஃபோன் பேசுவாங்கல்ல, ஆஃபீஸ் முடிச்சுட்டு வெளியில் வர்றதுக்கு லேட் ஆயிரும். அவர் நார்மலாக ஒரு பேங்கிங் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. டார்கெட் முடியலைன்னா கொஞ்சம் உட்காந்து வேலை பார்த்துட்டு தான் 9:30 மணி ஆயிடுச்சுன்னா ஃபோன் பண்ணாலே தெரியும் எதிர் சைட்லேருந்து எப்படி வருதுன்னு. அதை பார்த்தாலே அவருக்கு தெரிஞ்சிடும் இன்றைக்கி எப்படியும் துவைக்க போகிறாங்க. ஏன் அவங்களா தூக்கி போடுறாங்க, நானே ஓப்பன் பண்ணி உள்ளே உட்காந்துடுறேன்னு சொல்லிக்கிட்டு போனதுமே உள்ளே உட்காந்துருவாங்க. அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு அவங்க என்னென்ன டயலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். என்னது? அதான் இங்கே இருக்கிற எல்லா ஆண்மகன்களையும் பாருங்கள் சைலண்டாக இருக்காங்க. ஏன்னா வீட்டில் போய் கிடைக்கும், அவங்களுக்கு எல்லாருக்குமே கிடைக்கும். இது அவங்க வீட்டில் மட்டும் இல்லை, எல்லா வீட்லேயும் நடக்கிறது. அப்புறம் தக்காளி சட்னி அப்படி இப்படின்னாங்க. அவங்க ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டாங்க, எனக்கு தக்காளி சட்னி கூட வைக்க தெரியாது, இன்னைக்கு என்ன போய் தக்காளி சட்னின்னு சொல்கிறியே அப்படின்னு. அப்புறம் மாமியார் வீட்டில் போனால் நல்ல தலைவாழை இலையில் சோறு போடுறாங்க அப்படின்னு வீட்டிலையே பேச விடுறதில்ல. மாமியார் வீட்டில் தப்பி தவறு ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா இவங்க பேச மாட்டாங்க. அங்கேருந்து என்னம்மா அங்கே சத்தம், பேசிகிட்டு இருக்க மாமா, அது அவ்வளோதான், அதோட வாய் அடைச்சிருவாங்க. என்னம்மா டயலாக் விட்டுட்டு போகிறாங்க பாருங்கள். பேச விடுறதே இல்லையே வீட்டில். அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்கள பேச விடுறது இல்லைன்னு. நேராக ஆப்போசிட்டாக திங்க் பண்ணிக்கோங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்களோ எல்லாமே நீங்கள் ஆப்போசிட்டாக நீங்கள் உண்மையாக சொல்லுங்கள். வீட்டில் யார் நிறைய நேரம் பேசுகிறாங்க உண்மையாக சொல்லுங்கள். ஆண்களா பெண்களா? எல்லா ஆண்மகன்களுக்கு தெரியும் யார் வீட்டில் நிறைய பேசுகிறாங்க அப்படின்னு. வந்ததுமே தொடங்கிடும் கடுவு இருக்கிறதுக்கு, வருத்திட்டே இருப்பாங்க. ஆண்களுக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் அவ்வளோதான், எல்லாருக்கும் தெரியும் என்ன பண்ணணும்னு, அதை பண்ணிடுவாங்க. அவ்வளோ கைத்தட்டரை பார்த்தீங்களா? அதே போல் சொன்னாங்க டயப்பர் மாற்றுறதுக்கு தெரியாதுன்னு. எத்தனை ஆண்மகன்கள் சொல்கிறீங்க எனக்கு டயப்பர் மாற்ற தெரியாதுன்னு? எல்லாருக்குமே தெரியுங்க. இன்றைக்கி ஆய் போயிட்டுட்டா நீங்கள் டயப்பர் மாற்றிங்கன்னு சொல்லிக்கிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். எல்லாமே சொல்கிறது தான், இப்போ செய்கிறது ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி காலையில் எழுந்து சமைச்சாங்கன்னு எவ்வளோ புளிவிட்டு இருக்காங்க. ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வராரு அவர். பாராட்டினது ஹோட்டல்காரனை பாராட்டினது, நல்ல சமையல் அப்படின்னு. நான் ஐஃபோன் வாங்கிட்டேன், நான் கண்ணு கடியை பார்த்தீங்களா? ஒருத்தன் ஐஃபோன் வாங்கிடக்கூடாது. என் கம்பெனியில் அலவன்ஸ் கொடுக்குறான், நான் வாங்குகிறேன், அதுக்கு என்ன? ஆமாங்க, என் கம்பெனியில் மாதம் 200 வச்சு கொடுக்குறாங்க, நீங்கள் மொபைல் வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாடல் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்தந்த மாடல்லாம் கொடுக்க முடியல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா மாதம் 200 வச்சு சேலரியிலே போட்டுருவாங்க. நாங்கள் ஒரு நல்ல பொண்ணு வாங்கிக்கிறோம், அதில் என்னங்க உங்களுக்கு கண்ணுக்கடி? அப்புறமா பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, எல்லா ஆண்மகன்களுக்கும் குடும்ப சுமை ரொம்ப அதிகம். இப்போ என்ன தான் இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. முன்னாடியெல்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆண்மகன்கள் மட்டும்தான் வேலைக்கு போவாங்க, பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டு வேலை மட்டும்தான் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, குடும்ப சுமை 2 பேருமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். ஸோ அதை தான் நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்கிறோம். என்ன தான் 2 பேருமே வேலைக்கு போனாலுமே அந்த குடும்பத்தில் டிசிஷன் எடுக்கிறது ஒரு நல்ல விஷயமோ இல்லை கெட்ட விஷயமோ எதுவாக இருந்தாலும் இப்போ நீங்கள் அப்படியே போயிடுவீங்களா? இல்லையா? என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹஸ்பண்ட்டை கேட்குறீங்க, அவங்க ஒரு முடிவை சொல்கிறாங்க, அதைத்தான் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க. அது இல்லாமல் இப்போ நீங்கள் வீட்டில் டெய்லியும் நம்ம டெய்லி மளிகை சாமான்கள் வாங்கிட்டு இருக்கோம். வாரத்துக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும், மாதத்துக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும், வருஷத்துக்கு ஒரு பட்ஜெட் இருக்கும். அதே போல் நம்ம குழந்தைகளுக்கு ஃப்யூச்சர் பிளான் எல்லாம் பண்ணியிருப்போம். சேவிங்ஸ் எவ்வளோ பண்ணால் நம்ம குழந்தைகளுக்கு அந்த படிப்பு செலவுக்காக பண்ண முடியும், இல்லை அவங்களோட ஃப்யூச்சருக்காக பண்ணுறோம் அப்படிங்கிறது பிளான் பண்ணுறது எல்லாமே ஆண்கள் தாங்க. அதை கிளியராக பிளான் பண்ணும். இப்போது அதுவே ஒரு பெண்களாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதம் சேலரி வந்துச்சா, பாக்கெட்டில் ஒரு 1000 திராம் இருக்குது, நம்ம ஷாப்பிங் போவோம் அப்படின்னு ஒரு கிராசரி தான் வாங்க போவோம். என்ன இந்த வாரத்துக்கு என்னென்ன பால் வெஜிடபிள் எல்லாம் வாங்கலான்னு போயாச்சுன்னா எந்த மாலில் போனாலும் இப்போ அதுக்குன்னே வச்சுருக்கானுங்க. அந்த மாலுக்குள்ளே கவுண்டருக்கு நேராக ஆப்போசிட்டில் பார்த்தா ஜுவல்லரி ஷாப் இருக்கும். எங்கே போவோங்க, புதுசாக ஏதோ ஒரு கலெக்ஷன் வச்சுருக்கேன், சும்மா பார்க்க தாங்க போகிறேன்,
பார்க்க தான் போவாங்க, வரும்போது ஜிமிக்கி கம்மல் ஏதாவது சின்னதாக ஏதாவது வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது முடிச்சு சரி அதோட முடிஞ்சுது அப்படின்னா அதுவும் முடியாது. பக்கத்தில் நம்ம ஜவுளி கடை இருக்கும், கல்யாண் சில்க்ஸ் இருக்கும், நல்லி சில்க், இப்போ எல்லாமே அந்த மாலோட ஆப்போசிட்டில் தான் வச்சுருக்காங்க. என்ன பண்ணுவாங்க, நேராக அங்கே போய் கலெக்ஷனை பார்க்குறது. தீபாவளி வருது இல்லை, தீபாவளிக்கு எடுக்கணும். அப்படி இவங்க ஷாப்பிங் பண்ண போனாங்க அப்படின்னா மினிமம் ஒரு 5 ஹவர் எந்த அங்கே ஒரு 1000 கலெக்ஷன் இருந்ததுன்னா 1000த்தையும் பார்க்காம அவங்க விடவே மாட்டாங்க. அது வரைக்கும் குழந்தைய பார்த்துக்கிறது யார்? இந்த வாயில்லாத பூச்சி தான் குழந்தைய பார்த்துக்கணும். ஆனால் சொல்கிறது என்ன, குழந்தைய பார்க்க தெரியாது, அதை பார்க்க தெரியாது, இதை பார்க்க தெரியாது. நம்ம பாக்கெட்டில் நம்ம அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருப்போம். என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு சேவிங்ஸில் நல்ல பக்காவாக பிளான் பண்ணுவோம் இல்லையா, அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் வச்சுருப்போம். இப்போ 10,000 திராம்ஸ் அப்படின்னு வச்சோன்னா அதில் 9,500 திராமும் எதுக்கு போயிடும்? பட்டுக்கு போயிடும். அதை எடுத்துக்கிட்டு வெளியில் வந்துட்டு நம்ம 5 ஹவர் அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு அதுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா, சாக்லேட் வேணுமா, அது டைப்பர் மாற்றுறதை எல்லாம் மாற்றிக்கிட்டு எடுத்துகிட்டு இருந்தால் அந்த சாரி நேரம் நம்ம கையில் கொண்டு அதை கொடுத்துருவாங்க. இதுக்கு ப்ளவுஸு அங்கே கிடைக்கல, இதுக்கு ஒரு மேட்சிங் ப்ளவுஸ் வாங்கிட்டு வாங்கன்னு இவர் அதையும் வச்சுக்கிட்டு கடையாக பக்கத்து கடையில் அந்த மாலில் கிடைக்குமா, இந்த மாலில் கிடைக்குமான்னு ஓடுவார். அதனால தான் அந்த ப்ளவுஸுக்கு பேர் ரன்னிங் ப்ளவுஸுன்னு பேர். எங்கள் கஷ்டத்தை எல்லாம் தெரிஞ்ச ஜவுளி கடைக்காரங்க தான் இப்போ என்ன ஹேண்ட்லூம் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி இவங்க ரொம்ப ஆண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் அட்டாச்சு ப்ளவுஸ். கஷ்டப்படாதீங்க, நாங்கள் அதிலேயே வச்சு தந்துடுறோம், நீங்கள் ஓட வேண்டாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் மீதி இருக்கும் ஒரு 100 திராமோ 75 திராமோ இருக்கும். ஏங்க நாங்கள் எங்களுக்கெல்லாம் எடுத்துட்டோம், உங்களுக்கு வேட்டி சட்டை எடுப்போமா? எது கடைசி 100 திராம் இருக்கும். அதுலேயும் இந்த நெஸ்டோ லூலுன்னு ஏதாவது போனால் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வேட்டி 10 திராம் 20 திராம்னு, அதில் 2 எடுத்துகிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு 2 வேட்டி எனக்கு ஒரு பட்டு புடவை. முடிஞ்சுதா? சோலி முடிஞ்சுது. இதையெல்லாம் சமாளித்து தான் நாங்கள் வாழ்ந்துகிட்ருக்கோம். வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, வீட்டில் இருக்கிற பிரச்சனை வெளியில் தெரியக்கூடாது, அந்த மாதிரி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில் என்னென்னா நம்ம கூட்டு குடும்பம் இப்போ இல்லை, அதான் முதல்ல சொல்லிட்டேன். எப்படி தான் இருந்தாலும் முதல்ல மேரேஜ் ஆகும்போது மாமியாரோட தான் இருப்பாங்க. வந்த முத நாள் பார்த்திங்கன்னா அம்மா இவங்க அவங்கள மகளே அப்படின்றாங்க. ஒரு வாரம் தான், ஒரு வாரம் கூட போகாது. அதெல்லாம் முன்னாடி வருஷக்கணக்கு அம்மான்னு கூப்பிடுறது, மகளேன்னு கூப்பிடுறது ஒரு வாரம் தான். அதுக்கப்புறம் என்னைக்குப்பா போகிற அவங்களே கேட்டுருவாங்க. ஏன்னா முடியாது, அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. இதில் என்னென்னா பாடுபடுறது கஷ்டப்படுறது யாருன்னா நம்ம தான். அதையெல்லாம் சமாளிக்கணும். இந்த கரும்பு மிஷின் தெரியுமா? கரும்பு மிஷின் 2 ரவுண்டு மேலேயும் கீழே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஒன்று மாமியார், இன்னொன்று மருமக, இடையில கரும்பு யார்? ஆண்மகன்கள். அதில் புழிஞ்சு எடுத்துருவாங்க. 2 பேருக்கும் இடையில கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையெல்லாம் நாசமாக போயிடும். இதில் மனைவிங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க. என்ன ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கொஸ்டின் கேட்டுருவாங்க. அதாவது காலைல டிஃபன் வேணுன்னா கொஸ்டின் கேட்பாங்க, மத்தியானம் லஞ்சு அதுக்கும் கொஸ்டின் கேட்பாங்க. காலையில் எந்திரிச்சதும் ஏங்க உங்களுக்கு என்னங்க வைக்கணும் அப்படின்வாங்க. டிஃபன் நம்ம சரி என்னத்தை கேட்டாலும் கிடைக்க போகிறதில்ல, ஏதாவது ஒன்று வச்சு கொடுங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் வச்சு தரோம் அப்படின்வாங்க. சரி நம்ம நாக்கு வேறு சும்மா இருக்காதுல்ல, சரி கழுதை இன்றைக்கி ஒரு பூரியை போட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு நல்லா குளிச்சுட்டு எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வந்து உட்காந்தா மாடு சாணி போடும் தெரியுமா? அது மாதிரி தட்டில் ஒன்று இருக்கும். என்னம்மா இது பூரின்னு கேட்டால் நானும் வேறு இது இருந்தேன். இது தான் இருந்தது. சாப்பிட அப்படின்னா சாப்பிட்டு போ, இல்லைன்னா கிளம்பிப்போ அப்படின்னு. டீ கேட்டாச்சுன்னா டீ வந்து இருக்கும். இது ஏமா ஆறி இருக்குது, நீ அப்போவே வந்து குடிச்சிருக்கணும். இது ஏமா சூடாக இருக்குது, நீ ஆற்றி குடி இப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு அதில் ஏதாவது ஒன்று வேணும். நம்மக்கிட்ட இருந்து ஏதாவது இன்றைக்கி மேபி பட்டு புடவை எடுக்க போகிறதோ இல்லை ஜுவல்லரி ஏதாவது எடுக்கணுன்னா காஃபியை கொண்டு வச்சுட்டு நம்ம பக்கத்தில் நிற்பாங்க. என்னங்க கரெக்டாக இருக்கா சூடு, ஆற்றி தரணுமா இல்லை திருப்பி ஒரு தடவை சூடு பண்ணி தரணுமா? அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும் ஏதோ துண்டு விழ போகுது அப்படின்னு. இந்த மாதத்துக்கு இஎம்ஐக்கு ரெடி ஆகிட்டுருக்குன்னு அப்போவே நமக்கு தெரிஞ்சிடும். இந்த ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பிரச்சனையை எந்த சூழ்நிலையில் வந்து வெளியில் சொல்கிறதே இல்லை, பிரச்சனை பண்ணுறதும் இல்லை. அப்படி வீட்டில் ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் அது வெளியில் சொல்கிறதே கிடையாது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம சோசியல் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க, பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் எத்தனை ஆண்மகன்கள் வந்து நான் சோசியல் சர்வீஸ் பண்ண போகிறேன், அதை நான் வீட்டில் சொல்லிட்டு தான் பண்ணுறேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரிம்மா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுமா, நான் கொண்டு விட போகிறேன்னா ஏன் நீங்கள் மட்டும்தான் போகணுமா? இந்த உலகத்தில் வேறு ஆளே இல்லையா? அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா பண்ணி முடிச்சுட்டு வந்து சொல்கிறது இந்த மாதிரி நான் போனேன் அப்படின்னு. அப்போ அது ஓகே ஆயிரும். உண்மையிலே சொல்ல போகிறேன், கொரோனா காலகட்டத்தில் வந்து என்ன சொன்னாங்க, அடுப்படியில் ஃபுல்லாக வேலை பார்த்துருந்தாங்க. முதுகில் வாங்கினதெல்லாம் எங்களுக்கு தாங்க தெரியும். வெளியில் போயிட்டு கொரோனா காலத்தில் ஒரு மளிகை சாதனம் வாங்குறதுக்கு வெளியில் போயிட்டு முதுகில் வாங்கினதெல்லாம் எங்களுக்கு தான் தெரியும்.
இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து என்ன நினச்சிருப்போம், நமக்கு வேலை நிறைய பேருக்கு வேலை இழந்திருக்கும். இப்போ நான் ஒரு அத்லெட்டிக் ரன்னிங் போவேன். இந்த கொரோனா காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா ரன்னிங்குமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேன்சல் பண்ணிட்டாங்க. எதுவும் பண்ண முடியாது, எல்லாமே விர்ச்சுவலாக தான். வீட்டுக்குள்ளேயே ஓடிக்கணும், இல்லை வீட்டை சுற்றி ஓடிக்கணும், அதை வந்து நம்ம சப்மிட் பண்ணணும் அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணலாம், ஸோ என்னென்னா எல்லா ஆண்மகன்களும் அதை திங்க் பண்ணியிருப்பாங்க. இந்த இப்போ நிறைய பேரை பார்த்தீங்கன்னா மியூசிக்கை வந்து கற்றுக்கிட்டாங்க. வீட்டில் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டு புதுசாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக கற்றுக்கிட்டவங்க உண்டு. இப்போ என்ன வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த டைமை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2 வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து அந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். அந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணுறது, டைம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் இடத்துல வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ எல்லாம் பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரலுக்கு ஏற்ற வீக்கங்கிறது கிடையாது. அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒன்று இருக்குன்னா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான சேலரி இருக்கும், அப்படி தானே. இப்போ ஒருத்தங்களுக்கு பார்த்தா 2000 திரகம் இருக்குது, இன்னொருத்தங்களுக்கு 10,000 இருக்குது, இன்னொருத்தங்களுக்கு 20,000 இருக்கும். ஃபுல்லாக கம்பேரிஷன் தான். பக்கத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து 10,000 ரூபாய்க்கு பட்டு எடுத்து கொடுத்துட்டேன், நீங்கள் என்ன எடுத்து கொடுத்தீங்க, நம்மக்கிட்ட இருக்கிறதுக்கு மாதிரி தானே நம்ம வாங்க முடியும். அதை வந்து அவங்க திங்க் பண்ணவே மாட்டாங்க. நம்ம பட்ஜெட் என்னவோ அதுக்குள்ளே நம்ம வாழ்ந்துக்கணும், அதை வந்து திங்க் பண்ண மாட்டாங்க. எப்போவுமே கம்பேரிஷன், அடுத்த வீட்டில் அதை வாங்கிட்டோம். அதே போல் நாம் ஒன்று எடுத்து கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து ஒரு ரகசியத்தை பாதுகாக்கவும் மாட்டாங்க. என்னென்னா இப்போ ஒரு ஜுவல்லரி புதுசாக வாங்கிட்டாங்கன்னா அதை வேறு யாருக்கும் காட்டலைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தூக்கமே வராது. ஒரு ஜுவல்லரி வாங்கிட்டால் பக்கத்து வீட்டில் போய் காட்டணும், இல்லை சொந்தக்காரங்களுக்கு காட்டணும், ஊரில் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே பார்த்தீங்களா இதை நான் வாங்கிட்டேன். அப்படி அவங்க சொல்லலை, இல்லை கரண்ட் இல்லை, இல்லை நெட் இல்லை அப்படின்னா அதை சொல்கிறது வரைக்கும் அவங்களுக்கு தூக்கமே வராது. அப்புறம் அப்பாக்களுக்கு வந்து கவலை இருக்குங்க. இப்போ பெண் குழந்தை பிறந்தாச்சுன்னா அவங்க ஏதோ டைலாக்லாம் விட்டுட்டு போனாங்க. பெண் குழந்தை பிறந்தாச்சுன்னா ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு பெண் குழந்தை இன்னும் கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும், இன்னும் நீங்கள் மணி சேர்க்கணும், அவங்கள கரையேற்றணும், அவங்கள மேரேஜ் பண்ணி விடணும்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னா, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை இல்லை, உங்களுக்குள்ளதெல்லாம் அவன் பார்த்துக்குவான், உங்கள் கடனை வந்து அவன் தீர்த்துக்குவான், அவங்க அக்கா தங்கச்சி இருந்ததுன்னா அவங்க மேரேஜை வந்து அவங்க பார்த்துக்குவான். அதாவது ஒரு ஆண்மகன் பிறக்கும் போதே அவன் தலையில் வந்து சுமையை தூக்கி வச்சிடுறாங்க, இதெல்லாம் நீ தான் பார்க்கணும், இதெல்லாம் என்னோட கடனெல்லாம் நீ தான் அடைச்சிக்கணும் அப்படின்னு. அதாவது பெண் குழந்தைகள் வந்து வளர்க்கப்படுறாங்க, ஒரு குடும்பத்தில் வந்து பெண் குழந்தைகள் வந்து வளர்க்கப்படுறாங்க. ஆண் குழந்தைகளுக்குன்னா பலிக்கிடா மாதிரி அதுவாக வளர்ந்துக்கணும், அதுவாக வளர்ந்து அதுவாக ஏதாவது பண்ணிக்கணும், அதுக்கு தலையில் 4-5 சுமையும் தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ பெற்றோர்களோட கவலை என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் பண்ணி கொடுக்குறது, ஆமாம் சேம் காஸ்ட்டு தான், பரவாயில்ல பக்கத்து ஊர் தான் அப்படின்வாங்க. அது கொஞ்சம் காலம் போயிட்டு சேம் ரிலீஜியன் தான், கொஞ்சம் தூரம், பரவாயில்ல நம்ம கட்டி கொடுத்துக்கலான்னு. அதுவே கொஞ்சம் அவங்க வெளிநாடு, பரவாயில்ல மேரேஜ் பண்ண. இப்போ வந்து என்ன அப்படின்னா, அன்றைக்கி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸு பேசிக்கிட்டு இருக்காங்க, ஏன்பா என் பொண்ணுக்கு மேரேஜு நெக்ஸ்ட்டு வந்து அவங்க யூஎஸில் இருக்காங்க. ஓ அப்படியா, நல்ல இதுன்னு பேசிட்டு நான் பக்கத்துலேருந்து கேட்டுகிட்டு தான் இருக்கேன். என்ன சேம் காஸ்ட்டா அப்படின்னு இவர் கேட்குறாரு. சேம் காஸ்டெல்லாம் இல்லை, அவள் ஒரு பையனை தான் மேரேஜ் பண்ணுறா. எப்படி சேம் காஸ்ட்டு ரிலீஜியன் அதெல்லாம் போயாச்சு, அவன் ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணுறா, அதனால் பிரச்சனையே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம ஆண் மகன்கள் வந்து சமாளித்து இந்த உலகத்தை சமாளித்து வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போது இது நம்ம ஆண் மகன்கள் பார்த்திங்கன்னா திறமசாலியும் இருப்பாங்க, புத்திசாலியும் இருப்பாங்க. புத்திசாலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெண்கள் வந்து என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க, புத்திசாலி பிரச்சனையே இருக்காது. திறமசாலி வந்து பார்த்திங்கன்னா என்ன கேட்டாலும், இப்போ நம்ம திவ்யா மேடத்தோட ஹஸ்பண்டு மாதிரி, இந்தா வாங்கி கொடுத்துறேன், நாளைக்கு வாங்கி தரேன், நாளை கழிச்சு வாங்கி தரேன், இந்தா பண்ணுறோம்மா அந்தா பண்ணுறோம்மா, ஆனால் திங்ஸ் எதுவும் வீட்டில் வராது. அவர் திறமசாலி. நம்ம ஆண்கவங்களை இன்னும் ஒரு 4 கேட்டகரியாக பண்ணலாம். வீட்டில் போனாலே என்னென்ன விழும், சண்டை விழும். என்ன பண்ணுவாங்க, அப்படி சத்தம் வருதா ஜன்னல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அவன் வந்து மனுஷன். ஏன்னா வீட்டில் நடக்கக்கூடிய சத்தம் வெளியில் போகக்கூடாது, அதாவது தன்னோட மானத்தை விட்டு கொடுக்கக்கூடாதுல்ல. நல்ல மனுஷன் 2வது கேட்டகரி. என்ன பண்ணுவான்னா, சண்டை வருதா ஜன்னலையும் பூட்டி டிவி வால்யூம் இருக்குல்ல ஏற்றி வச்சுருவான், அதையும் தாண்டி போயிடக்கூடாது அப்படின்னு. 3வது கேட்டகரி, அப்படி ஏதாவது சண்டை வருது அப்படின்னா ஆணிலேருந்து சட்டையை தூக்கி மாட்டிட்டு கிளம்பிடுறது, நீ முடி நான் அப்புறமா வரேன் அப்படின்ட்டு. 4வது மனுஷன் வந்து வாழும் கடவுள், எதுவும் பண்ண மாட்டார், அங்கேயே இருப்பார். நீ ஸ்டார்ட் பண்ணிட்டியா, முடிக்கிற வரைக்கும் நான் அப்படியே தான் இருப்பேன். அவர் வந்து வாழும் கடவுள். இங்கே இருக்கிறதுல எல்லோரும் பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த ரகம். ஏன்னா இதை மீறி அங்கே ஒன்றும் நடக்க போகிறதில்ல. நீங்கள் அதாவது நியூட்டனுக்கு 3வது லா தெரியும்னு நினைக்கிறேன் மேக்ஸிமம் இங்கே எல்லாருக்கும். நீங்கள் ஏதாவது சொன்னீங்க அப்படின்னா, அதாவது ஆப்போசிட் சைட்லேருந்து பெண்கள் வந்து ஏதாவது மனைவிமார்கள் வந்து ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு
ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கும். அதுவே நீங்கள் அந்த மாதிரி மாறிடக்கூடாது. நியூட்டன் 3வது விதிக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும். அங்கேருந்து என்ன வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தணுங்கிற ஒரு கேட்டகரிக்கே போகக்கூடாது. கடைசியாக ஆண் மக்கள் வந்து சமாளித்து சாதிக்கணும் அப்படின்னா, குடும்பத்துக்குள்ளாடி சமாளித்து சாதிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 4 இயர்ஸ் மந்திரம் சொல்கிறேன். அதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்கள் வாழ்க்கையில் ஹை லெவலுக்கு போயிடலாம். 1, என்ன சொன்னாலும் சரிம்மா, சரிம்மா, இல்லைன்னெல்லாம் சொல்லவே கூடாது. சரிம்மா ஃபஸ்ட் இயர்ஸ். செகண்ட் இயர்ஸ் அவங்க ஏதாவது உங்களை திட்டுவாங்க, அப்படி ஏன் பண்ணீங்க, இப்படி ஏன் பண்ணீங்க, சாரிம்மா. செகண்ட் இயர்ஸ் அதுலேயும் கவுந்துருவாங்க. 3வது இன்னும் ரொம்ப உக்கிரமாக இருந்தாங்க அப்படின்னா, சரிம்மா நம்ம போமா ஜவுளி கடைக்கு போமா, ஒரு சாரி மட்டும் எடுத்து வரேன், சாரி எடுத்து தரேன். 3வது எஸ். இந்த 3லையும் மயங்க இல்லையா, 4வது எஸ் தான் பெஸ்ட்டு. யார்? வாழும் கடவுள் மாதிரி தான். சைலன்ஸ் இருந்துட வேண்டியது தான். என்ன வேணா இருங்க, சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா நம்ம வாழ்க்கை வந்து முன்னேறும், நாம் நினச்சதை சாதிக்கலாம். அதனால் இன்னையிலேருந்து எல்லோரும் அந்த 4 கேட்டகரியில் எந்த கேட்டகரி அதையும் பார்த்துக்கோங்க. 4 எஸ்ஸில் எந்த எஸ்ஸை எப்பப்போ யூஸ் பண்ணணும்னு அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக உருட்டுறதுக்கு அவங்க பக்கத்தில் இருக்காங்க, உருட்டுறதுக்கு வந்துட்டுருக்காங்க திருமதி சௌமியா விமல் அவர்கள். அதாவது பட்டிமன்றங்களில் நம்ம வந்து அண்ட புழுகு ஆகாத புழுகுங்கெல்லாம் பார்த்துருப்போம். ஆண்டாவாக புழுகி பார்த்துருக்கோமா? என்னெல்லாம் எடுத்து விட்றாங்க பாருங்களேன். அதுவும் நம்ம மதன் தம்பி என்னங்கிறாரு, கொரோனா காலத்தில் நாங்கள் அப்படியே துண்டை தோல் மேலே போட்டுட்டு போய் உங்களை காப்பாற்றணும். ஆமாம், ஃபைசரு கோவிஷீல்டெலாம் காப்பாற்றல, இவங்க தான் காப்பாற்றிருக்காங்க. அடுத்தது மோப்ப குழைவது அனிச்சம். இந்த பாட்டெலாம் உங்களுக்கு தேவையா? இவங்களை அப்படியே நம்ம கடிஞ்சு சொல்லிட்டோன்னா முகம் வாடி போயிடுவாங்க. அந்த முகத்தை கொஞ்சம் காமிங்க உங்கள் 2 பேரும். நம்ம என்ன சொல்கிறோன்னு இவங்க முகத்தை வாடி எங்கே போவாங்க, எதை தேடி போவாங்க? நம்ம அவங்கள தான் நம்ம வந்து அதுக்கப்புறம் உட்காந்து பார்த்துட்ருக்கணும். அடுத்தது வந்து நம்ம பிரசாத் சார், அவர் வந்து கேட்குறார், அதிகமாக பேசுகிறது ஆண்களா பெண்களா? அந்த அம்மா அவ தான் சொல்லிட்டு போனாங்க, நீங்கள் பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு. இவர் அதுக்கு ஆப்போசிட்டாக யார் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. ரகசியத்தை பாதுகாக்கவே மாட்டாங்களாம். நெட்டு கிடைக்கிற வரைக்கும் அவங்களால தூங்கவே முடியாது பெண்களாலன்ட்டு. நாங்கள் உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? காதில் கேட்கவே மாட்டீங்க. நீ ரகசியமாக சொன்ன, எப்போ சொன்ன அப்படின்னு. நாங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் மண்டைக்குள்ளேயே ஏறாது. நாங்கள் சொல்கிறது வந்து அப்படியே போய் ஊரெல்லாம் சொல்லிடுறோமா. அடுத்தது இன்னும் வேறு சொல்கிறாரு, இந்த உப்மாவை பற்றிலாம் தப்பாக பேசாதீங்க சார். உப்மா வந்து பூரி வேணும்னு ஆசையாக கேட்டாராம். இவர் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகும்போது முதல்ல இருக்கிற அந்த பாலியும் தயிரும் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வந்துட்டு, அன்றைக்கி அந்த அம்மா சொல்லியிருக்குது, நீங்கள் வந்து கோதுமை மாவு வாங்கிட்டு வாங்கன்னு. அதை வாங்கிட்டு வராமல் வந்துட்டு எப்படி உங்களுக்கு வந்து பூரி வரும்? உப்மா தான் வரும். கிலோ கணக்கில் வாங்கி எப்போ வேணாலும் கேட்பார், இருந்தாலும் உடனே போட்டுடணும்னு நாங்கள் வாங்கி வச்சுருப்போம். அதனால் உப்மா தான் வரும். ஸோ இன்றைக்கி தலைப்பு என்னங்க? இன்றைய குடும்ப அமைப்புகளுக்கு நடுவில் அதிக சவால்களை சமாளிப்பது ஆண்களா பெண்களா? அதுதான் தலைப்பு. இப்போ நம்ம ஒரு வேலைக்கே போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நீங்களாம் ஆண்கள் வேலைக்கு போனால் மேக்ஸிமம் என்ன பார்ப்பீங்க? நல்ல சம்பளம் கொடுக்குறாங்களா, கூட வேலை செய்கிற பொண்ணுங்களாம் நல்லா இருக்காங்களா, மேக்ஸிமம் அதை பார்க்குறீங்க. ஆனால் பெண்கள் நாங்கள் என்ன தெரியுமா பார்க்குறோம்? நம்மளோட ஹையர் அஃபிஷியல் சிடுமூஞ்சியாக இருக்கிறாரா, சிரிச்ச மூஞ்சியாக இருக்கிறாரா, நான் எப்போ கேட்டாலும் லீவ் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா, வேலை போகிற இடம் வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கா, நம்ம குழந்தைங்களோட ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கா, ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கா, இந்த மாதிரி எல்லா க்ரைட்டீரியாவும் மேட்ச் ஆனால் தான் நாங்கள் அந்த வேலையை எடுப்போம். அது என்ன சம்பளமாக இருந்தாலும், கம்மியாகவே இருந்தாலும் கூட. அப்போது எங்களுக்கு வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நாங்கள் வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது. ஒரு விஷயத்தை நாங்கள் வந்து சமாளித்து வெளியில் வந்து ஒரு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. திவ்யா சொன்னாங்க, நான் இந்த 1 மணி நேரம் பட்டிமன்றம் பேசுகிறதுக்கே நான் வந்து பால் பாட்டிலை ஃபில் பண்ணி கொடுக்கணும், சார்ஜ் போட்டு கொடுக்கணும், உங்களுக்கு நான் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு வரணுன்ட்டு. இது திவ்யாவுக்கு எனக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் விண்வெளிக்கே போகிற சுனிதா வில்லியம்ஸாக இருந்தால் கூட சுட சுட 2 தோசை ஊற்றி ஹாட் பேக்கில் வச்சுட்டு தான் போகணும். சரி, ஒரு 6 மாதம் லேட்டாவது விண்வெளியே தங்கிடுறோன்னா கூட உங்களுக்கு நீ ரெடிமேட் மிக்ஸ் எல்லாம் ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக நிரப்பி வச்சுட்டு தான் போகணும். அந்த மாதிரியான ஒரு நிலவையிலேருந்து தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். அடுத்தது வந்துங்க, இப்போ மை லைஃப் இன் ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா நூயி அவர்களோட ஒரு புத்தகம். அவங்க வந்துட்டு பெப்சிகோவோட ஒரு சிஇஓ, உலகத்திலேயே ஒரு பேசப்படுகின்ற பெண் சிஇஓக்களில் ஒருத்தவங்க.
அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அவங்களோட வாழ்நாள் ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம ஒரு வேலை கிடச்சி போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் வெளிநாட்டுகளில் இல்லை வேறு வெளியூர்லேயே வீட்டிலேருந்து தள்ளி போய் இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து அந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுக்குன்னு ஷிஃப்ட் போட்டு நம்ம அம்மாவை கூப்பிட்டு வரணும், மாமியாரை கூப்பிட்டு வரணும், தெரிஞ்சவங்கள கூப்பிட்டு வரணும். ஏன்னா வந்து நம்ம ஒரு பேபி சிட்டர்கிட்ட விட முடியாது. இந்த மாதிரி நம்ம மைண்டுக்குள்ளேயே ஒரு கால்குலேஷன் வச்சு இந்த ஈத் ஹாலிடேஸோடு சேர்த்து ஒரு 4 நாள் நான் லீவ் போடுறேன், வீட்டை பார்த்துக்கலாம், குழந்தைய பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி டைம் மேனேஜ்மெண்ட் வராதுன்னு எங்களுக்கு சொல்கிறாங்க. இத்தனை மேனேஜ்மெண்ட்டும் பண்ணி ப்ரீ பிளானிங் பண்ணி நாங்கள் குழந்தைங்க பார்த்துக்குறோம். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ணணும். இவ்வளோ பேரை பேலன்ஸ் பண்ணி நாங்கள் லைஃப்பை லீட் பண்ணால் தான் எங்களுக்கு அவ்வளோ சவாலாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு என்ன தெரியுமா, எங்களை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் பண்ணாவே போதும். அவ்வளோ சிம்பிள் உங்களோட லைஃபு. அடுத்ததுங்க, இப்போ துபாய்க்கெலாம் வரும்போது நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டு வரீங்க? இன்னையிலேருந்து கல்ஃப் லைஃபுங்க நமக்கு. நம்ம கல்ஃப் லைஃபு இனிமேலுக்கு நான் தான் ராஜா. நம்ம உடனே நாங்கள் ராணிங்களா அப்படின்னு கேட்டால் மகாராணி அப்படின்னு சொல்ல வேண்டியது. என்ன பண்ணுறாங்கன்னா, நீ வந்து சீஃப் குக்கு, ஓ நம்ம சீஃப் குக்கு போல் பார்த்தா மெனு நீங்கள் தான் சொல்வீங்க. நீ வந்து அக்கௌண்டன்ட், சீஃப் அக்கௌண்டன்ட், ஆனால் சிஎஃப்ஓ நீங்கள் தான். இப்படி எல்லாமே நீங்கள் சொல்லி அதுக்கு தான் நாங்கள் தலையாட்டிட்டு ஓகே சொல்லணும். நீ சிஎம், நான் பிஎம், எங்கள் அம்மா கவர்னர், நீங்கள் வாங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பர்மிஷன் எங்கள் அம்மாட்ட போய் தான் நிற்கணும், நான் டாட்டா காமிச்சிட்டு ஃபாரின் ட்ரிப் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கணவர்கள்லாம் இருக்கீங்க. இப்போ வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் வருது, யாருக்கும் ஒரு பிறந்த நாள் வருது, கல்யாண நாள் வருதுன்னா நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். பர்சனல் அசிஸ்டண்ட்டாக வேறு இருக்கணும். அவங்களுக்கு பர்த்டே வருது விஷ் பண்ணிவிடுங்க, இவங்களுக்கு கல்யாண நாள் வருது சொல்லிவிடுங்க, அவங்களுக்கு எதாவது ஒன்றுனா வாங்கி வச்சிடணும், இன்றைக்கி வந்து இதை ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகணுன்னு எல்லாமே நம்ம தான் சொல்லிக் கொடுப்போம். ஆனால் நமக்கு மாமியார் வீட்டில் என்ன பேர் தெரியுங்களா? எல்லாமே உன் பொண்டாட்டி தான் சொல்லி கொடுக்குறான். அப்படிலாம் சொல்லி கொடுத்தும் நமக்கு இந்த பேர். இவர் நம்ம சொல்லி கொடுக்கறதெல்லாம் கேட்டு வந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி துபாயில் 3 எண்ணெய் கிணறு வாங்கியிருப்போம். நம்ம போய் 6 மாதத்துக்கு முன்னாடியே ஆஃபரில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிட்டு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் சுற்றிக்கிட்டா இருந்திருப்போம். சும்மா பேச வேண்டியது. அடுத்தது வேலைக்கு போகிறது தான் இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கோங்களேன். பேஷன் ஒன்று நினைக்க முடியுதா பெண்கள்? அவங்களுக்குன்னு ஒரு பேஷன் இருக்க முடியுதா? சார் நான் 6வது படிக்கும்போது ஆர்ஜே ஆகணும்னு ஆசைப்பட்டேன் சார். ஆயிட்டிங்களான்னு கேட்காதீங்க, ஆயாவாக தான் ஆனேன். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நோக்கி செயல்படும் போது ஒரு பையனாக இருந்தால் 30 வயசில் அவனுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது. ஒரு பெண்ணாக இருந்தால் இன்றைக்கி என்னோட பாட்காஸ்ட்டு சூட மிட்டாய்க்கு ஒரு 4-5 ஒரு ஃபாலோவர்ஸ் ரெகுலராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுலேயும் ஃபேக் ஐடியில் போய் நான் தான் ஃபர்ஸ்ட் லைக் போடுறேன். அப்படியே இருந்தாலும் கூட நம்மளே செல்ஃபாக தட்டிக்கிட்டு பேட் பண்ணிக்கிட்டு நம்ம ஏந்து வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய சவால். உங்களுக்கு அந்த மாதிரிலாம் இருக்கா? பையன் வந்து வேலைக்கு போகிறான், உடனே பின்னாடியே அம்மா பால் காய்ச்சி எடுத்துகிட்டு ஓடுவாங்க. ஒய்ஃபே இருந்தால் கூட அவங்களோட வேலையை விட்டு கொடுத்து உங்களை வேலைக்கு போக சொல்கிற எத்தனையோ தியாகங்களை பெண்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி யார் எங்களுக்காக தியாகம் பண்ணுறீங்க? அப்புறம் இன்றைக்கி வந்து நிறைய துறைகளில், குறிப்பாக இந்த துறையை பற்றி சொல்லணும், மேக்கப் ஆர்டிஸ்ட்னு இருக்காங்க. எந்த அவங்களுக்கெல்லாம் வந்து 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு பெண்கள் வேலை செய்கிறதில்ல அப்படி புலம்புறாங்க அப்படிலாம் சொன்னாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷத்துக்கு அவங்க போய் மேக்கப் போடணுன்னு வச்சுக்கோங்களேன், மொதல் நாள் நைட்டு ஃபுல்லாக 11 மணி வரைக்கும் அவங்க அங்கே இருக்கணும். ஏன்னா ரிசப்ஷனுக்கு மேக்கப் போடணும். மறுநாள் காலை 4:30-6 முகூர்த்தனா 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் எழுந்து போய் 3 மணிக்கு அங்கே இருக்கணும், மேக்கப் போடணும். நின்று கால் அப்படியே நரம்புலாம் தெரிகிற அளவுக்கு வேலை செய்கிற ஒரு துறையை இன்றைக்கி மிகப்பெரிய துறையாக, வருமானம் தரக்கூடிய துறையாக பெண்கள் மாற்றிருக்காங்க அப்படின்னு சொன்னால், சின்ன சின்ன சவால்களை தாண்டி வரலைங்க, அவங்க பெரிய பெரிய சவால்களை தாண்டி மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அந்த துறையிலையும் சாரி ட்ரேபிஸ்டாக ஆண்கள் வந்துட்டீங்க, அதுலேயும் போட்டி. கடைசியாக நீங்கள் ஒன்று சொன்னீங்க மதன், அதுக்கு மட்டும் ஒரே ஒரு என்னுடைய ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம், அதை வச்சுட்டு நான் போகிறேன். நீங்கள் ஒரு நாள் ஆணாக மாறி பாருங்களேன் அப்படின்னு சொன்னீங்க. இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். தூத்துக்குடியில் ஒரு பெண், 25 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண், கல்யாணம் ஆகி அடுத்த வருடமே அவர் கணவர் வந்துட்டு மறைந்துடுறார். வயிற்றில் குழந்தை இருக்குது, தெரியல, குழந்தை உண்டாயிடுது. அடுத்த வருஷம் குழந்தையும் பிறக்குது. அந்த பெண் யோசிக்கிறாங்க, இந்த சமூகத்தில் நம்ம வந்து பாதுகாப்பாக வாழறதுக்கு இனி பெண்ணாக இருந்தால் வாழ முடியாது, நம்ம ஆணாக மாறிடலான்னு சொல்லி மொட்டை அடித்து கிராப் வெட்டி அவங்களோட இந்த வரைக்கும் 25 வருஷமாக, இன்னும் 30 வருஷமாக அவங்க வந்து ஆணாகவே இருக்காங்க. அவங்க வேலைக்கு போகிறாங்க, யாருக்கும் தெரியாது அவங்க ஒரு பெண் தான் அப்படின்னு சொல்லிட்டு.
அவ்வளோ கஷ்டத்தையும் தாங்கிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெண் ஆணாக மாறுகிறாள் என்றால் அவள் எவ்வளோ பெரிய சவால்களை கடந்திருந்ததுனால, சங்கடங்களை சந்திச்சிருந்ததாக இன்றைக்கி வந்து அந்த நிலைமையில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே உணர்ந்து பார்க்கணும். எங்களால் நாங்கள் நினச்ச ஆண்களாகவும் மாறுவோம், பெண்களாகவும் மாறுவோம், என்ன வேணாலும் எங்களால் பண்ண முடியும், மல்டி டேலண்டடாக இருப்போம், நாங்கள் வந்து கரெக்டாக பிளான் பண்ணுவோம். உங்களால் அப்படி முடியவே முடியாது. நான் என்ன ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, நீங்கள் வந்து இன்றைக்கி எங்களுக்கு சவால்கள் கம்மி, உங்களுக்கு தான் அதிகம் நீங்கள் சொல்ல வந்துட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண தேவையில்ல. நாங்கள் இட்லி அரைச்சா நீங்கள் ஒரு சட்னி அரைங்க, நாங்கள் பிள்ளையை குளிப்பாட்டி விட்டா நீங்கள் ஸ்கூலுக்கு கிளப்பி விடுங்க. எங்களோட வேலைகளை சரிக்கு சமமாக நீங்கள் பகிர்ந்துக்கிட்டு வாங்க நீங்கள் எங்கள் கூட. ஆமாங்க, எங்களுக்கு வந்து வேலைகள் அதிகமாக இருக்குன்னு எதுவுமே பண்ணாமல் நாங்களே எல்லாத்தையும் உங்களுக்கு பண்ணி உங்களை ஈஸி பண்ணி அனுப்பிச்சி விட்டா இதில் வந்து நீங்கள் மேடை போட்டு வேற பேச வந்திருக்கீங்க. அதனால் இந்த ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கிற குடும்ப அமைப்புகளுக்கு நடுவில் உங்கள் வீட்டுக்காரங்களையும் சமாளித்து எங்கள் வீட்டுக்காரங்களையும் சமாளித்து, இன்னும் குறிப்பாக இன்னொரு விஷயத்த சொல்லணும். இப்போல்லாம் வந்துட்டு வீட்டில் இருக்கும்போது நம்ம ஒரு ஏஜ் ஆகும்போது ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி ஆகும். நமக்குள்ளேயே நம்ம வந்து போட்டி போட்டுட்டு நமக்குள்ளேயே நம்ம போராடுற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். நமக்கு வந்து ஒரு டீனேஜ் பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களோட ஹார்மோன் கூட சேர்ந்தும் நம்ம போடுற மாதிரி இருக்கும், சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் வேலையை விட்டு வரும்போது நம்ம ஒரு நேரம் சிடுன்னு மூஞ்சை வச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு பொறுக்காது. எந்த நேரம் பார்த்தாலும் பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தீங்களா வர புன்னகையரசி ஸ்னேகா மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. நாங்கள் அவ்வளோ வலியும் வேதனையும் வச்சுக்கிட்டு புழுங்கல் அரிசியாக வெந்துக்கிட்டு இருப்போம். அதனால் என்றைக்குமே பெண்களுடைய சவால்களை நீங்கள் கிட்டே வர முடியும். எங்கள் டிசைனே அப்படி தான். நாங்கள் உடம்புலையும் போராடுறோம், உங்களுடைய காம்படிட்டராகவும் போராடுறோம். எல்லா விஷயத்துலையும் போராட்டம் தான் எங்களுக்கு அதிகமாக இருக்கே தவிர எங்களுடைய சாதனைக்கு எங்களுடைய சவால்களை கடந்து வர ஒரு தன்மை தான் எங்களுக்கு இன்றைக்கி உணர்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நல்ல ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். சரிங்க, இந்த பேச்சுக்கு பேச்சு நிகழ்ச்சி இதோட நிறைவாயிடுச்சு. ஆனால் இதுக்கு வந்து நீங்கள் தான் ஜட்ஜுன்னு சொல்லிட்டேன். எப்படி நீங்கள் அதை வந்து எங்களுடைய தீர்ப்பை நீங்கள் வந்து உங்களோட வாக்குகளை எங்களுக்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால், இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணிவிட்டு உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எங்களோட அணியா அவங்களோட அணியா, ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஓட்டை நீங்கள் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதோடைய ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டை பற்றின கண்ணோட்டத்தை நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் திரு முத்து ஐயா அவர்கள் இந்த செஷனுக்கு அப்புறம் பேசுவாங்க. ஸோ உங்களுடைய எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகள். பேச்சுக்கு பேச்சு விவாத நிகழ்ச்சி மட்டும் இல்லை, இது லைஃப்பில் நடக்கிற ரியாலிட்டியும் இந்த 4 பேரும் சொன்னாங்க, எடுத்துரைச்சாங்க. 4 பேருக்கும் வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, அருமையான பேச்சு. வாழ்க வளமுடன். நீங்கள் QR கோட் ஸ்கேன் பண்ணோடனே உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் வரும். அதில் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்கும், ஆண்களா பெண்களா, மேன் ஆர் விமன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் அந்த ஸ்க்ரீன் வந்துருச்சுங்களா? ஒருவேளை உங்களுக்கு வைஃபை கனெக்ட் பண்ண முடியும்னா உங்கள் ஒய்ஃபுக்கெலாம் தயவு செஞ்சு வைஃபை கொடுத்துருங்க. ஏன்னா எங்கள் சைடு ஓட்டு போயிடாமல் இருக்கக்கூடாது. இல்லை உங்கள் பர்சனல் ஹாட்ஸ்பாட்டை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஒருத்தர் ஒரு ஓட்டு மட்டும்தான் போட முடியும்.